அனைவருக்கும் இனிய வணக்கம். உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர் சங்கத்தின் ஏற்பாட்டில் அபிநய சேக்ஸ்திரா நடனப்பள்ளியின் அனுசரணையுடன் ஞானச்சிப்பியின் நேர்காணல் பாகம் 49 எமது இலங்கை நாட்டைச் சேர்ந்த நடன கலைஞர் ஒருவரை அமெரிக்காவில் இருந்து சந்திக்க இருக்கின்றோம். இந்த நேர்காணலை தொடர்ந்து அபிநய சேக்ஸ்திரா நடனப்பள்ளியின் இயக்குனர் கலாசூரி திவ்யா சுஜன் அவர்களிடம் கையளித்துக் கொள்ளுகின்றேன். ஞானச்சிப்பி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஞானச்சிப்பியின் பாகம் 50, அதாவது பொன்விழா சிறப்பு நிகழ்ச்சியை நெருங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இன்று ஞானச்சிப்பியின் பாகம் 49 ஊடாக நாங்கள் சந்திக்க இருக்கும் ஒரு மூத்த நடன ஆசிரியரும் பொன்னென கொண்டாடப்பட வேண்டிய ஒருவரே. ஆமாம், சொல்லில் விளங்கும் சுடரே சக்தி, பாட்டினில் வந்த களியே சக்தி, அன்பு கனிந்த கனிவே சக்தி என அன்பும் கலையும் தமிழும் என தன் வாழ்வியலை மிக அழகாக வடிவமைத்துக் கொண்டிருக்கும் ஒரு மூத்த நடன ஆசிரியர். இலங்கையில் தனது நடன கற்கை நெறியினை ஆரம்பித்து இந்தியாவில் பல்வேறுபட்ட கலை அனுபவங்களை தன்னுள் உள்வாங்கி அமெரிக்காவில் கலைப்பணியாற்றிக் கொண்டிருக்கும் நடன ஆசிரியர். ஆமாம், ஞானச்சிப்பியின் பாகம் 49 ஊடாக நாங்கள் சந்திக்க இருக்கும் நடன ஆசிரியர் அமெரிக்காவை சேர்ந்த கலை சந்திரிகா நடன பள்ளியின் இயக்குனர் மதிப்புக்குரிய நாட்டிய ரத்னா திருமதி கலைமகள் சந்திரசேகரம் அம்மையார் அவர்களே. இனிய வணக்கம் அம்மா. வணக்கம் திவ்யா. வணக்கம் ரஞ்சனா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுல மீட் பண்றது. ஆமா, உண்மையில் இந்த நேர்காணலை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் என்றால், உங்கள் அனுபவ பகிர்வு மிகவும் எங்களுக்கு சுவாரஸ்யமாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும். காரணம், ஏராளமான தளங்களில் உங்கள் தேடல் இருந்திருக்கிறது, உங்கள் அதீத நாட்டம் இருந்திருக்கிறது. உண்மையிலேயே அவை அத்தனையும் பேசுவதற்கு இந்த 1 மணி நேரம் போதாது. நான் என்ன நினைக்கிறேன் என்றால், ஒவ்வொரு விரிவுரையாக அவரிடமிருந்து கேட்டு தெரிய வேண்டிய பல விடயங்கள் அவருக்குள் பொதிந்து கிடக்கின்றன. அதிலிருந்து ஒரு துளிகளை மட்டும்தான் இன்று நாங்கள் பறிக்க போகிறோம். ஆமாம், உங்களது நாட்டிய பயணம், அதாவது நாட்டிய கல்வி என்பதே ஒரு சுவாரஸ்யமானது. அதாவது நீங்கள் ஆரம்பித்தது ஒரு கலாக்ஷேத்ரா பாணியில், முறைப்படி நமது பண்பாடு நமது கலாச்சாரத்தில், அதாவது யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் கொக்குவில் கலாபவனத்தை தெரியாதவர்கள் இருக்கவே முடியாது. அந்த வகையில் நீங்கள் ஆரம்பித்தது கொக்குவில் கலாபவனத்தில். ஆனால் அதை தொடர்ந்து நீங்கள் குறிப்பிட்ட காலப்பகுதிகளுக்கு பின்னதாக உங்கள் நாட்டிய கலையை தொடரும் பொழுது நீங்கள் கற்றுக்கொண்ட பாணி முற்றிலும் வித்தியாசமானது. குரு KN தண்டாயுதப்பிள்ளை பாணி பிள்ளை சார் அவர்களோட பாணியில நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். இது ஒரு சுவாரஸ்யமான விடயம்தான் எங்களை பொறுத்த வரைக்கும். அதில் உங்களது அனுபவங்கள் எவ்வாறு இருந்தது? எந்த பாணியில் நீங்கள் இப்பொழுது கையாளுகிறீர்கள்? உங்களுக்கென்று ஒரு தனித்துவமான பாணியை நீங்கள் வைத்திருப்பதாக கூட நாங்கள் நம்புகிறோம். அதனால் இந்த கேள்வியிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். Started with a tough question. So, கலாக்ஷேத்ரா என்னுடைய குரு திருமதி ஹேமா ராஜகோபாலன் அவங்க நேரடியா தண்டாயுத பாணி பிள்ளை கிட்ட கத்துன்னு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, பக்ரி சுவாமி, ஸ்ரீபிரியாவோட அப்பா எல்லாருமே அந்த காலத்துல உண்டா சேர்ந்து பயின்ற அனுபவங்களை என்னோட பகிர்ந்திருக்காங்க. இப்ப இதுல இன்னொரு முக்கியமான விஷயம்னா, பாணியோட கொஸ்டின் வரும்போது நான் இது இந்த டீச்சரோட கதைச்சதுன்னா நானும் அதை பற்றி யோசிச்சு அறிஞ்சது என்னன்னா, அந்த ருக்மிணி தேவி அம்மையார் கலாக்ஷேத்ரால முதல் கூப்பிட்டு அடைவுகள் அமைக்க கோரினது KN தண்டாயுத பிள்ளை பாணி சாரோட. சோ அங்கேயும் ஒரு கனெக்ஷன் உண்டு இருக்கு. அப்ப அந்த பாணி அந்த பாணியின் வித்தியாசத்தை விட இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா, நாங்க இங்க சொல்லுவோம், there's good dance and there's bad dance. These are the two things. அந்த மாதிரி அந்த எஸ்தெட்டிக்ஸுக்கு தக்க மாதிரி நான் சில வேளையில எனக்கு அந்த அடவுகள் அதுவே ஏதோ ஒரு ஆங்கிக அபிநயம் மாதிரி எதையோ சொல்றதுக்கு போற மாதிரி இருக்கு. அந்த இடங்கள்ல இப்ப கிட்டத்தட்ட இருக்கட்டும் போடேக்கல வித்தியாசம், அதுலதான் ஞாபக வித்தியாசம் வருது. நீங்க பாத்தீங்கன்னா பாணிக்கு பாணி, ரைட்? அப்ப அதுக்கு தக்க மாதிரி சில சமயங்கள்ல நானா எந்த கோரியோகிராஃபிஸ்ல யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது that's all I can see. Yeah.
ஆமாம், அது மட்டுமல்ல. ஏனென்றால் உங்கள் தேடல் வந்து பல்வேறு தளங்களில் இருந்தது என்று எதற்காக சொன்னேன் என்றால், நீங்கள் நாட்டியத்தை பொறுத்த வரைக்கும் கூட ஒரு மிக முக்கியமான விடயத்தை இங்கு குறிப்பிட்டே ஆக வேண்டும். நீங்கள் கரணங்கள் படிப்பதற்காக மட்டுமே ஒரு மதிப்புக்குரிய பத்மா சுப்பிரமணியம் அம்மா அவர்களிடம் சென்று நாட்டிய சாஸ்திரத்தையும் கரணத்தையும் கற்றிருக்கிறீர்கள். இந்த கரணத்தை கற்பதற்காக வேண்டியே உங்களுக்காக இருந்த ஒரு வேலை வாய்ப்பினை கூட நீங்கள் துறந்து அத்தனை தூரம் அந்த கலை மேலே இருந்த ஒரு அதீத ஆசையினால் மீண்டும் நீங்கள் சென்னைக்கு சென்று கற்றிருக்கிறீர்கள். எனவே பல்வேறுபட்ட ஒரு நாட்டிய ஆசான்களின் அறிமுகமும் அவர்களது அனுபவ பகிர்வும் உங்களுக்கு கிட்டி இருக்கு. அதனால் ஒரு பாணி என்பதோ அல்லது இப்ப இந்த காலத்துல இது ஒரு பரவலாக இருக்கிறது. பாணி என்பது எப்பவுமே சொல்வார்கள், நாங்கள் ஒரு தனித்துவமான ஒரு பாணியில் நாங்கள் வர வேண்டும் என்று. இருந்தாலும் அதற்குரிய நாங்கள் இப்படித்தான் இருப்போம் என்று ஒரு வட்டம் போட்டு இருக்கிறவர்கள் கூட இந்த காலத்தில் இருக்கிறார்கள். அதனால் உங்களது ஏனென்றால் நீங்கள் ஒரு ஆற்றுகை கலைஞர். அந்த ஆற்றுகை கலைஞர் என்ற ரீதியில் இதனை எவ்வாறு கையாள்கிறீர்கள் என்பதுதான் எங்களது ஒரு உங்களிடமிருந்து அறிய வேண்டிய விடயமாகவும் இருக்கு. அது ஒரு முக்கியமான கொஸ்டின். another thing, பாணி என்று வந்ததுக்கு இன்னொரு காரணம், அந்த காலத்துல அந்த கிராமங்கள்ல நட்டுவனார் பரம்பரையில ஒரு கிராமத்துல இருந்தாங்க, ரைட்? வடுவூரா இருக்கட்டும், பந்தநல்லூரா இருக்கணும், ஒரு கிராமங்கள். அப்ப அந்த கம்யூனிகேஷன் வாஸ் லெஸ். ஒருத்தரோட நடனத்தை மற்றவர் பாக்குறது, இந்த இப்ப இருக்கிற பரிமாற்றங்கள் இல்ல. அப்ப அதனால ஒரே இடத்துல இருந்து அது படிப்பிக்க ஒரு டீச்சருக்கு ஒரு ஒரு ஃபிளேவர் உண்டு வரும். இட்ஸ் ஃபிளேவர். என்ன பாணின்றது? பரதநாட்டியம் தான். இப்ப யோகாவோட ஒப்பிட்டு பார்த்தா, யோகா வந்து உடனே கேட்பாங்க, எந்த யோகா? விநியாச யோகாவா, ஹட்ட யோகாவான்னு கேட்பாங்க. நான் சொல்றேன், பதஞ்சலியோட யோகா இஸ் ஹிஸ். அதுக்கு அங்க பேர் வைக்க முடியாது. அதுல ஒரு ஃபீச்சர் எடுத்து அதுக்காக ஒரு பேர் வைக்கிறது, ஒரு ஊருண்ட பேர் வைக்கிறது, அதெல்லாம் எங்களோட பாரம்பரியம். அதுகளை மதிக்க வேணும். அது போற்றுறவர்களோட அவற்றையும் நாங்க கற்றுக்கொள்றோம். சோ அதால ஒரு எங்களுக்கு தான் நன்மை. அது பல விதமா அந்த ஒரு அடவுகளை பாக்குற முறைகளும், அந்த ஜதிகள் அமைக்கிற முறைகளும், எங்க கார்வியல் வைக்கிறது, எங்க போஸ்ட் பண்ற ஒருத்தருக்கு ஒரு தனித்துவம் இருக்கு. அதெல்லாம் இட் இஸ் ஆர். இப்ப எங்களுக்கு கணக்கு தெய்வங்கள் இருக்கிற ஒரு கலாச்சாரம். என்ன அதே மாதிரி இதுல போற்றி உள்வாங்கி கொண்டு அதுக்குள்ள உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. எனக்கு இது பிடிச்சிருக்கு. அதுலதான் நான் we are bringing our ஒரு பர்சனல் கனெக்ஷன். என்ன இந்த விதமா பண்ணிக்கல, இது எனக்கு பிடிச்சிருக்கு. நான் சில இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்பேன், இப்ப இது and I'm going to teach you how my teacher taught. இதுல இந்த மாதிரி யாரும் ஆடினா பிள்ளைன்னு நினைச்சிடாதீங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு அடவுக்கும் நான் அதை சொல்றேன். ஏன்னா ஒரு ரசிகர்களை உருவாக்கணும். என்ன எங்கள்ட்ட படிக்கிற எல்லாரும் டான்சஸா வருவேணுமோ, டான்ஸ் டீச்சர்ஸா வருவேணுமோன்னு சொல்லலாம். சோ ரசிகர்களா இருக்கிறதும், ரசனை இருக்கிறதும், அதை நாளைக்கு ஆதரிக்கிறதும் சரியான முக்கியம். சோ அந்த ஒரு கிளாஸ்ல யார் என்னவா வரப்போய் நமக்கு தெரியாது, ரைட்? சோ அப்ப அந்த இந்த பாணிகள் நீங்க சொன்ன மாதிரி அந்த வேற வித்தியாசமான பாணிகள் தெரிஞ்சதால அதையும் சொல்லுவேன், வில் ஸ்டிக் டு திஸ். இதை ஒரு சிலபஸா செய்வோம். ஆனா மற்ற மாதிரி செய்தா பிள்ளையாண்டு இருந்து யோசிக்க கூடாது நீங்க. So being nice to the other banis also, right? இவ்வளவு வளர்ந்த பிறகும் வேற ஒர்க் ஷாப்ஸுக்கு இதற்கு போகல இன்னும் ஒரு பாணியில இருக்கிற ஒரு அடவு வந்து கஷ்டமா இருக்கு. உடம்புல வராது. உடனே எங்களுக்கு பழகி போன அடவுகள் தான் வேற பார்க்கும். சில அடவுகள் தவறி போச்சு. சில ஸ்கூல்ஸ்ல 108 அடவுகள்னு சொல்லி இப்ப 78 இருக்குன்னு சொல்லி, யுஎஸ்ல ஒரு 30 அடவுகள் அந்த செட்ஸ் அந்த குரூப்ஸ் டீச் பண்ணாலே அது ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி இருக்கு. அப்ப பாணி வந்து இப்ப என்னன்னா, எவ்ரிபடி சீயிங் எவ்ரிபடி எல்சஸ் டான்ஸ். என்ன எல்லாற்ற பாணிகளையும் எல்லாரும் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. அதனாலதான் இப்படி இந்த ஒரு உரையாடலே அதை அந்த டாபிக்கை வச்சு நடத்தக்கூடியதா இருக்கு. இப்ப பாணியண்டு இப்ப பரதநாட்டியத்தை வந்து எப்படி how we can present is best, அது என்னென்னு பிரசன்ட் அதோட மகத்துவத்தையும் அதை அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டோம்டா எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அது அது that's more than enough ன்னு நினைக்கிறேன். மிக அழகான ஒரு கருத்து. என்ன சொல்வது, ஒரு ரோஜா மலரை தேடி போறோம், ஆனா ஒரு பெரும் குழந்தை எங்களுக்கு கிடைக்கிறது என்ற மாதிரி ஏதோ ஒரு பாணி பற்றி பேச போகிறோம்.
ஆனால் ஈற்றில் எங்களுக்கு கிடைத்த மிக முத்து போன்ற ஒரு விடயம். அதாவது நாங்கள் வெறுமனே ஒரு நடன ஆசிரியரையோ அல்லது நடன கலைஞரையோ அல்லது ஒரு நடன ஆற்றுகையாளரையோ உருவாக்குவதல்ல ஒரு நடன ஆசிரியரின் பணி. நடனத்துக்கான ரசிகர்களை உருவாக்குவது, இந்த வாழ்விற்கான ரசிகர்களை உருவாக்குவது என்ற அற்புதமான ஒரு கருத்து பதிவினை இங்கு நீங்க முன்வைத்தீர்கள். அதற்கு உங்களுக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்தே ஆக வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொருத்தருமே நாங்கள் நடனம் கற்கும் பொழுதே நாங்கள் ரசிகர்களா இருக்கிறோமா, அந்த ரசனை தன்மை என்பது கலைக்கு மிக முக்கியமானதாகவும் இருக்கிறது. ஆமா, இதே போலவே நாங்கள் யோகா பற்றி நீங்கள் முன்னம் குறிப்பிட்டீர்கள் நமது பதிலில். யோகா உங்களோடு நாட்டியம் போலவே உங்களோடு உடன் இருக்கின்ற ஒரு அங்கமாக இருக்கிறது. யோகம் என்பது எங்களது சம்பிரதாய பாரம்பரியத்திலும் கூட நாட்டிய கலைகள் போலவே எல்லோரும் கற்க வேண்டிய ஒரு அத்தியாவசியமான விடயமாக கூட அந்த யோகம் என்றது ஒரு காலகட்டத்தில் இருந்தது. இன்னமும் கூட சில பள்ளிகளில் அந்த யோகா என்ற விடயத்தை எல்லா மாணவர்களுக்கும் கற்பிக்கும் சில பள்ளிகளையும் நாங்கள் இந்தியாவில் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் எத்தனை தூரம் ஒரு வாழ்க்கைக்கு, நடன கலைஞருக்காக மட்டுமல்ல, ஒரு வாழ்க்கைக்கு இந்த யோகா என்றது துணை நிற்கிறது என்று உங்கள் அனுபவ பகிர்வாக. யோகா இந்தியால இருக்கைகளே கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா சரி வரையில. அதுக்கப்புறம் யுஎஸ்க்கு வந்து சிகாகோல இருக்கும்போது திரும்ப ட்ரை பண்ணேன், சரி வரையில. நியூயார்க் pretty much headquarters of யோகா சொல்லலாம். சில சமயத்துல யோசிப்பேன், இப்ப 10 மணிக்கு எத்தனை யோகா ஸ்டுடியோஸ்ல அந்த ஓம்ன்ற அந்த சத்தம் கேட்கும். அதுவே ஒரு ஆராய்ச்சியா பண்ணலாம். அவ்வளவு பக்தியோட யோகா பயிற்சி நடந்துட்டு இருக்கு. நான் யோகா டீச்சர் சர்டிபிகேஷன் எடுக்கிறதுக்காக அப்ப நியூயார்க்கு மூவ் பண்ண பிறகுதான் எனக்கு கடந்த 12 வருடங்களா தான் அந்த யோகாவோட ஒரு நெருங்கிய தொடர்பும், அது ஒவ்வொரு நாளும் போய் படிச்சு அதுல டீச்சர் சர்டிபிகேஷன் வாங்குற அளவுக்கு படிக்கக்கூடியதா இருந்துச்சு. அப்ப இந்த சர்டிபிகேஷன் செய்யறதுக்கு முன்னமே நாங்க எல்லாருமே இப்ப டைமை போடுறோம், பணத்தை போடுறோம், சரியான இடத்துல சரியான முறையில கற்றுக்கொள்ளணும்ன்றதான் எங்களோட ஃபர்ஸ்ட் இதா இருக்குமே. அப்ப நான் I was prepared to go to ரிஷிகேஷ், பாண்டிச்சேரி, சென்னை, எல்லாரோட அதுக்கே ஒரு ஆராய்ச்சி பண்ணுவேன். ஒரு தாட் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு அவசரமே பட மாட்டேன். லைக் ஒரு வருஷம் ஆட்டும், 2 வருஷம் ஆட்டும், அது நடக்கிற நேரம் நடக்கட்டும், நடக்கல நல்லதாவே நடக்கட்டும்ன்ற மாதிரி ஒரு போக்கு. அப்ப ஒவ்வொரு இடத்துல சிலபஸ் வரைக்கும் எடுத்து பார்த்து அங்க படிச்ச ஆக்களோட உரையாடி அதுல நன்மதி மேல அறிஞ்ச போது, இங்க யுஎஸ்ல யோகா டீச்சர்ஸ் சர்டிபிகேஷன் அவ்வளவு நேர்த்தியா வீடியோ போட்டுட்டு பார்க்க விடுறது இல்ல. ஒவ்வொரு சூத்திரமா வாசிச்சு அதுக்கு டிரான்ஸ்லேஷனோட படிச்சு, அனட்டமி புக் நான் ஒரு நாளைக்கு காட்டினேன்னா நீங்க பாப்பீங்க. யோகா செய்ய ஒவ்வொரு தசைகளும் நரம்புகளும் எலும்புகளும் என்னென்ன போஸ்ல இருக்கு, எது அது அப்படி ஒரு எக்ஸ்ரே மாதிரி அதுக்குள்ளால காட்டி அனட்டமி ஆஃப் யோகான்ற ஒரு புக், அதுவும் ஒரு பாடத்துல எங்களுக்கு இருக்கு. அந்த படிப்பு நான் நினைச்சு ஈவினிங்ஸ்ல படிக்கலாம், வீக்கெண்ட்ஸ்ல அதுக்கான கோர்ஸ் ஒன்றுமே செய்ய முடியல. அது ஃபுல்லா அந்த அந்த ட்ரைனிங்ல அது ஃபாலோ பண்ண வேண்டியதா போச்சு, pretty much ஃபுல் டைமா. அந்த அளவுக்கு அது ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயம். அது எவ்வளவு ஒரு சின்சியரா பண்றாங்க. அந்த அந்த முறையில அத பயின்ற ஒன்று. மற்றது என்னன்னா அதுல அந்த ஒரு யோகா ஆசனத்தை செய்யறோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் நாட் அ பெர்ஃபார்மன்ஸ். அதுல யோகா ஸ்டுடியோல எத்தனை பேர் இருந்தாலும் ஒருத்தர் இவ்வளவு உயரமா காலை தூக்கினாலும் அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவங்களோட உடம்பு அந்த மாதிரியே பிறந்திருக்கலாம். அப்ப அவங்களுக்கு கிடைக்கிற ஸ்ட்ரெச்சை விட குறைவா தூக்குற ஒரு ஆளுக்கு கூட ஸ்ட்ரெச் கிடைக்கலாம், டிபெண்டிங் ஆன் த ஜாயிண்ட் அண்ட் the rotation of the joints. சரியா? அப்ப அது உண்டு. அப்ப அது பெர்ஃபார்மன்ஸ் அது நீங்க உங்களுக்காக பண்றது, யாருமே ஜட்ஜ் பண்றது இல்ல. அது ஒரு அது புரிஞ்சு கொள்றது இன்னும் ஒருத்தர் பெட்டரா செய்யற மாதிரி இருந்தாலும் யூ டோன்ட் ஹேவ் டு பதர் அபவுட் இட் என்ற அந்த ஒரு மனப்பாங்கும் அந்த நிலைமை அதுக்குள்ளால அது உருவாகிறது. அது எனக்கே ஒரு பெரிய
அதுவும் நாங்க நாட்டிய கலைஞர்கள் அது தெரிஞ்சோ தெரியாமலோ ஒப்புறதுங்க அது ஒரு கெட்ட பழக்கம்னே சொல்லலாம். அப்படி இருக்கேக்கல இங்க வந்து ஜஸ்ட் ஆப்போசிட், ரைட்? யூ ஜஸ்ட் டூ இட் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் இந்த ஒரு கம்பேரிசனும் இல்லாம நீங்க அதை செய்றீங்க. அப்ப அதுவே ஒரு மனசை பண்படுத்துது. அது வந்து மற்றது அந்த and you work through the ஆசனம். ஒரு ஆசனத்தை எடுத்தீங்கன்னா அது நீங்களே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா play at the edge ன்னு சொல்லுவீங்க. எவ்வளவுக்கு போக முடியுமோ போற கண்டபடி செய்து you cannot enjoy yourself, right? அப்ப அந்த செய்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆசனம் அதுக்குள்ள அப்படியே அமரும். ஆசனம்னா அதுக்குள்ள you be seated in God தான் அது இந்த philosophical கருத்து. அப்படியே போய்கொண்டிருக்கீங்களா மனசை பண்படுறதும் அது ரிலாக்ஸ் பண்றது. how do you work through a process? அதுக்கு இன் கோல்ன்றதை விட அதுல how you sustain it, அதுல எப்படி நின்று ஒரே ஆசனத்தை ஒன்று எடுத்தீங்கன்னா அதை எப்படி செய்யறீங்க, அந்த ப்ராசஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றது. அது ஒரு அந்த மென்டாலிட்டி வந்து then you can apply to other things in life. வேற என்னத்தை கற்றுக்கொண்டாலும் ஒரு உறவு முறையிலயோ என்னவா இருந்தாலும் அந்த ப்ராசஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணீங்க, அந்த செயல்பாட்டுல கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த கடைசியில இதை பத்தி தானா வரும். கடைசியில நல்லாவே வரும் அந்த ஆசனம். ஒரு டிஃபிகல்ட் ஆசனத்தை எடுத்துக்கொண்டா அப்படியானதுகள் வந்து எனக்கு ஒரு இந்த ஒரு பிசிக்கல் திங் மாதிரி இருக்கும். ஆனா அந்த பிசிக்காலிட்டியை வச்சு மென்டாலிட்டி தான் அதுல பண்பட்டு கொண்டு போகுது. அது என்னுடைய சொந்த அனுபவம். அந்த செயல்பாடு, அந்த செயல் என்றதுதான் எங்களோட நாட்டியத்திலையும் நான் நினைக்கிறேன் இந்த அபிநயம் செய்யும் பொழுது இது வந்து மிகவும் ஒரு வலுவான ஒரு விடயமாக இருக்கும். இந்த இடத்துல அதனை குறிப்பிடுறது வெறுமனே அங்கங்களின் அசைவுகளை விட அபிநயம் செய்யும் பொழுது இந்த செயல்பாட்டில் தான் நாங்கள் அதிகம் கவனம் செலுத்தும் பொழுது ஆழ்ந்து செல்கிறோம். இது எத்தனை தூரம் அந்த யோகா என்பது நாட்டிய கலைஞர்களுக்கும் மிக முக்கியமான ஒரு அங்கமாகவும் விடயமாகவும் இருக்கிறது என்பதனை உங்கள் பதில்களிலிருந்து அறியக்கூடியதாகவும் இருக்கிறது. ஆமா, நீங்கள் என்ன சொல்றது, கேள்விகளை நாங்கள் தொடுக்கும் பொழுது உங்கள் பதில்களில் இருந்தேதான் எங்களுக்கு கேள்விகள் கிடைப்பதாகவும் எண்ண தோன்றுகிறது. ஆராய்ச்சி என்று குறிப்பிட்டீர்கள். ஆராய்தல் என்பது உங்களுக்கு அதீத பிரியமான ஒரு செயல்பாடாக இருக்கிறது. உங்களுக்கு தேவையான விடயங்களை மட்டும் ஆராய்வது மட்டுமல்லாமல் ஒரு விடயத்தை நீங்கள் முற்றுமுழுதாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதில் நீங்கள் ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதும் அந்த ஆய்வு கட்டுரைகளை நீங்கள் வரைவதும் ஒரு தனித்துவமான அங்கமாக உங்களிடம் நாங்கள் காண்கிறோம். ஆய்வு கட்டுரைகள் நீங்கள் வரைந்தவற்றையும் அவற்றை நீங்கள் சமர்ப்பித்த இடங்கள் பற்றியும் எங்களுக்கு அறிய தர முடியும். இது ஒரு 20 வருஷத்துக்கு மேலான ஒரு தேடல். ஒரு கட்டுரையை பற்றி சொல்றேன்னா got published last year ஜூலைல. மூவ்மெண்ட் கம்ப்யூட்டேஷன் என்ற ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கு. மூவ்மெண்ட் கம்ப்யூட்டேஷன். ஸோ அந்த மூவ்மெண்ட் எப்படி கம்ப்யூட் பண்றான் அப்ப அதுல வந்து ஒரு டான்ஸ் ஆர்டிஸ்ட் பேப்பர்ஸையும் வர சொல்லிச்சுன்னா சயின்டிஸ்ட் பேப்பர்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த பேப்பர்ஸும் அதுல ஒரு சங்கமம். இப்ப தனித்தனி துறைகளை வந்து ஒரு காலத்துல எல்லாம் ஒரு துறையா இருந்துச்சு. சோக்ரட்டிஸ் எடுத்தாங்கன்னா அறிஞர்கள் எடுத்தாங்கன்னா பல துறைகள்ல மொழிகள்லையும் வித்வான்ல இருப்பினம், டிராயிங், இட் கேன் பி டாவிஞ்சி, whoever that is, right? இன்ஜினியரும் ஆர்டிஸ்டும் ஒன்றுதான் ஒரு காலத்துல. அதுக்கப்புறம் ஸ்பெஷலைசேஷன்ஸ் வந்துச்சு, தனித்தனியா பிரிச்சு இப்போ ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட் ஒன்று இருக்கிறத வந்து ஜுவாலஜி, பாட்னி உன்னோட தனித்தனியா பிரிச்சு, மேத்ஸ் வந்து அப்ளைட் அண்ட் பியூர் மேத்ஸ் இப்படி ஸ்பெஷலைஸ் பண்ணி படிக்கிறதும் ஒரு காலத்துல தேவையா இருந்துச்சு. டீப்பா போறதுக்கு அந்தந்த துறையில அவையில பயிற்சி கொடுக்கறதுக்கு. இப்ப வந்து எல்லாமே ஒரு கன்ஃப்ளூயன்ஸா எல்லாமே வந்து ஜாயின் பண்ணி கொண்டு கை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அப்ப பிசிக்ஸ்ல கெமிஸ்ட்ரியை பார்க்கணும், கெமிஸ்ட்ரியில பிசிக்ஸை பார்க்கணும். இது வந்து எனக்கு இப்ப இருக்கிற மாணவர்கள் அதை உணர்ந்துச்சுன்னா நல்லது. ஒரு தடவை என் மாமா கெமிஸ்ட்ரி டீச்சர், அம்மா கேட்டிருக்காங்க கெமிஸ்ட்ரின்னா என்னன்னா, இங்க பாரு இந்த கதிரை, இது கெமிஸ்ட்ரி அப்படின்னு he has said, right? அப்ப அதுலயே எத்தனையோ புரியுது. அந்த மாதிரி இன்டர்டிசிப்ளினரி எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப தனித்தனி எல்லாத்தையும் அந்த சைலோலயே இப்படியே அதுக்குள்ளேயே அதையே பார்த்தா
அதோட தொடர்பு என்ன, அதோட அர்த்தம் என்ன கடைசியில? எங்களோட உடம்பே பிசிக்ஸா இருக்கு, கெமிஸ்ட்ரியா இருக்கு, எல்லாமே இருக்கு, ரைட்? ஸ்பிரிச்சுவலா இருக்கு, வாட் நாட், ரைட்? அப்ப அந்த இன்டர்டிசிப்ளினரி எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனாலதான் இந்த கான்ஃபரன்ஸ் நடக்குது, சரியா? அப்ப நான் சரி கொஞ்சம் பிஸியா தான் இருப்பேன். இது ஒரு தச்சியலா தான் கண்டு ஒரு ப்ரொபோசல் வந்து கொடுத்த போது செலக்ட் பண்ணிச்சுன்னு போனா, ஒன் திங் லெட் டு தி அதர். இதை என்ன பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அப்ப கம்ப்யூட்டேஷன், மூமெண்ட் கம்ப்யூட்டேஷன், எதுக்காக இந்த கான்ஃபரன்ஸ் வைக்கணும்? அப்ப பார்த்துட்டு போகல, இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்ஸ் எல்லாம் மூவ் பண்ணவன், just to move, right? And it has to move according to ஒரு particular measure, ஒரு கவுண்டர் வச்சு, சரியா? இப்படி போய் இவ்வளவு நேரம் போய் இந்த டிகிரில இவ்வளவு திரும்பினா இதை செய்யலாம், அந்த மாதிரி. அது இந்த அடிப்படை. அப்ப இப்ப சயின்டிஸ்ட் எல்லா பரதநாட்டிய கலைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, ஒரு விதத்துல ஒரு சைட் ஹாபியா இருந்த அந்த கலைகள் அப்பப்ப இன்னும் தாழ்ந்து போகும், உயர்ந்து வரும், அந்த மாதிரி தானே எங்களோட கலை. உலகம் ஃபுல்லாவே அப்படித்தான். கிளாசிக்கல் டான்ஸா இருக்கட்டும், ஃபோக் டான்ஸா இருக்கட்டும், அதுக்கான பீரியட்ஸ்ல அது நெக்லெக்டடா போகும், திரும்பி அதை எடுத்து வளர்ப்பாங்க, அந்த மாதிரி தானே போயிட்டு இருக்கு. அந்த அப்படி போய்கொண்டு இருக்கிறது இப்ப வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமையில அது அந்த விஞ்ஞானிகள் என்ற கவனமே எங்கன பக்கம் திரும்பினதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு மூவ்மெண்ட மெஷர் பண்றது யார்? உலகத்திலேயே இருக்கிற எல்லா தொழில்களையும் எந்த எடுத்து பார்த்தாலும் மூவ்மெண்ட மெஷர் பண்றது, மென்டலி மெஷர் பண்ணிட்டு நாங்க தான், ரைட்? இப்போ ஒரு குரூப் கோரியோகிராஃபில நித்தனையில அங்க நிப்ப, இங்க எவ்ரிதிங், ரைட்? அண்ட் மியூசிஷியன்ஸோட நாங்க எங்களோட சிங்க்ரனிசிட்டி. அப்ப அது எங்க கொண்டே விட்டுச்சேன்னா பஞ்சநாடியில கொண்டே விட்டுச்சேன்னு, ரைட்? என்னண்டு அந்த பெர்மிட்டேஷன் அண்ட் கம்பினேஷன்ஸை வச்சு என்ன மாதிரி ஜாதிகள் அமைக்கிறா, என்னென்ன கணக்கு வழக்குகள், அதுல டைம் அண்ட் ஸ்பேஸ் இஸ் கெட்டிங் ஸ்லைஸ்ட், ரைட்? அதை பார்த்த போது அப்ப நான் ஒரு பேப்பரை அந்த அதுக்குள்ள போன போது நான் சொன்னேன், டான்சிபிகேஷன் உண்டு, ஒரு மூமெண்ட்டை வச்சு டான்ஸ் பண்ற மாதிரி ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு பேப்பர் ஒன்று இருந்துச்சு. அதுல லிமிடேஷன்ஸை மட்டும் போட்டிருந்தாங்க, இதுக்கு மேல பண்ண முடியாது. அந்த இடத்துல நான் போய் சொன்னேன், பஞ்சநடையால மட்டும் வச்சு, அதோட பெர்மிட்டேஷன் கம்பினேஷனை மட்டும் வச்சு உலகத்துல இருக்கிற எந்த ஒரு அசைவையும், அது மரம் அசைகிறதா இருக்கட்டும், அலைகளா இருக்கட்டும், ஒரு பறக்கிறதா இருக்கட்டும், அதுல நாங்க கணக்கு கொடுக்க முடியும். அதுதான் அந்த பேப்பர் இந்த அப்ஸ்ட்ராக்ட் பப்ளிஷ் ஆயிருக்கு. அதுக்கு ஒரு ஆராய்ச்சி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. நான் அதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த நேர்காணல் ஒரு சாகரம் போல, நீங்க ஒரு கடல் போல, உங்கள்கிட்ட இருந்து ஒரு துளிகளை தான் நாங்க எடுக்க முடியும். உண்மையிலேயே இந்த இளங்கலைஞர்கள், இப்ப படிக்கிறவர்களுக்கு, நாட்டியம் பயில்பவர்களுக்கு, நாட்டியம் மட்டும், அதுவும் குறிப்பாக இந்த பல்கலைக்கழகங்களில் நாட்டியத்தில் பட்டம் பெற்றிருக்கின்ற மாணவர்களுக்கு அந்த நாட்டியத்துறையில் மட்டுமே முற்றுமுழுதாக கவனம் செலுத்தி இருப்பார்கள். அத்தோடு சேர்ந்து ஏனைய விடயங்களிலும் அவர்கள் நாட்டியம் பயில்பவர்கள் ஏனைய விடயங்களிலும் கவனம் செலுத்தினால் அவர்களது கற்பனா சக்தி மிக மிக விஸ்தாரமாக போய்கொண்டிருக்கும். அதற்கு ஒரு உதாரணம் தான் உங்களது ஆய்வு கட்டுரை கூட. நினைத்து பார்க்க முடியாத ஒரு ஆய்வு கட்டுரை, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பஞ்சநடைய நீங்கள் இணைத்த விதம். இது மட்டுமல்லாமல் நீங்கள் இன்னும் பல ஆய்வு கட்டுரைகளையும் நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள், அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதை தாண்டி இந்த ஆய்வு என்ற இடத்துல அந்த பதிலில் நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இன்ஜினியரிங் பற்றி. ஆமா, ஆர்டிஸ்ட் அண்ட் என்ஜினியரிங் ஒன்றா இருந்த காலம் என்ற மாதிரி தான் இன்று நீங்களும் ஒன்றாக இருக்கிறீர்கள். நீங்கள் கற்றுக்கொண்ட துறை கூட ஒரு பொறியியல் துறையில் தான் நீங்கள் பட்டம் பெற்றிருக்கிறீர்கள். அந்த காலத்தில் பட்டம் பெற்ற பொறியியல் துறையில் பட்டம் பெறுவதற்காகவே நீங்கள் கலைக்காக இந்தியா சென்றது மட்டுமல்லாமல் ஒரு பொறியியல் துறைக்கு பட்டம் பெறுவதற்காக நீங்கள் இந்தியா சென்றிருக்கிறீர்கள். இது இன்னும் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான தளத்தில் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கும். அதாவது இந்தியாவில் மதுரையில் நீங்கள் பல்கலைக்கழகத்தினை மேற்கொண்டு இருக்கும் பொழுது அங்கு நீங்கள் சந்தித்த பேராசிரியர்களும் நீங்கள் சந்தித்த விடயங்களும் அதற்கு பின்னதாக நீங்கள் மீண்டும் சென்னை சென்று உங்களது சொந்த தேடலுக்கான கரணங்களையும் நாட்டிய சாஸ்திரத்தையும் கற்றுக்கொள்ளும் பொழுது இருந்த ஒரு அனுபவம் என்பது மிக வித்தியாசமாக பறந்திருக்கு. ஒன்றை தேடி போகும் பொழுது இன்னொன்று கிடைக்கும், இன்னொன்றை தேடி போகும் பொழுது இன்னொன்று கிடைக்கும் என்பது போலத்தான் உங்களது தேடலின் வரிசைகள் அமைந்திருக்கின்றன. நீங்கள் கரணங்களுக்கான போனாலும் அங்கு நீங்கள் ஈர்க்கப்பட்டது நமது கோவில்கள் மீது, திருக்கோவில்களின் அளவுகள், அதன் வாஸ்து சாஸ்திரங்கள் போன்ற பல விடயங்களை நீங்கள் அறிய வேண்டும் என்று ஈர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக இந்த இடத்தில் அந்த அனுபவம், அதாவது 2 துறைகளில் ஏன்னா இந்த காலத்துல பெரும்பாலும் புலம்பெயர்ந்த நாடுகளில் நாட்டியம் கற்கின்ற மாணவர்களாக இருக்கட்டும், வேறு துறைகளில் இருந்து கொண்டுதான்
கலைகளையும் கற்கிறார்கள். அவர்களுக்கான ஒரு கேள்வியாக கூட நாங்கள் இதனை முன்வைக்க விரும்புகிறோம். +1 +2க்கு மதுரைக்கு போனேன். அப்ப மதுரையில அப்ப அந்த நேரத்துல ஒரு நல்ல காலம்னு சொல்லணும். வருகை தரு பேராசிரியரா மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்க நானும் +1 +2 போற ஒரே சமயமா அமைஞ்சது. மதுரைக்கு போனது அது பெரிய பாக்கியம்னு தான் சொல்லுவேன். அதுல இன்னொரு விஷயம் குறிப்பிடணும். அப்பா வாஸ் வெரி பர்டிகுலர், நான் தமிழ் மீடியத்துல படிக்கணும். நான் தமிழ் மீடியத்துல வரைக்கும் 12 வருஷம் தமிழ் மீடியத்துல படிச்சு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் இங்கிலீஷ் மீடியம் ஸ்விட்ச் பண்ணேன். அந்த மதுரையில அந்த பள்ளி காலத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவுக்கு போனோன்னு எனக்கு பிடிச்ச விஷயம், இவ்வளவு படிச்சிருந்தாலும் சிம்பிளா இருப்பாங்க. அது அது மனசை கவர்ந்த விஷயமா இருந்துச்சு எனக்கு. அந்த ஒரு வீட போர்ஷன்ஸா பிரிச்சு 2-3 குடும்பங்கள் வாழ்றது, அது ஒரு புது அனுபவமா இருந்துச்சு. அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அந்த மதுரையில அந்த காலகட்டத்துல. +2 முடிச்சு சென்னைக்கு SRM இன்ஜினியரிங் காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அதுக்கு தேர்வான அந்த வாய்ப்பு கிடைச்சது. அது ஒரு பாக்கியம்தான். அப்ப இங்க போனதுக்கு சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் நாங்க அந்த புலம்பெயர்ந்து போனதால ஒன்று சொல்லணும், லக்ஷரிஸ் கிடையாது, சர்வைவல் தான். த்ரைவ் பண்ண முடியாது. வந்தமா படிச்சமாம் இதுக்கால அடுத்து அந்த மோட் இலங்கையில என்ன நடக்குதுன்னு தெரியும். இங்க நாங்க pretty much என்ஜாய் பண்ண வரல. அந்த பள்ளி பருவத்துல அந்த காலேஜ் பருவத்துல அது செய்ய வேண்டியதெல்லாம் செய்தோம். பட் அந்த மெயின் பாயிண்ட். அப்ப சென்னைக்கு வந்த போது சென்னையில 2 திருப்பங்கள் நடந்துச்சு. இன்ஜினியரிங் பண்ணதால ஓடுற வெள்ளத்தோட அமெரிக்காவுக்கு வந்தேன். கிளாஸ்ல 66 பேர்ல 30 பேர் கிராஜுவேட் பண்ணி 2 இயர்ஸ்ல இங்க படிக்க வந்தாச்சு, ஸ்டூடெண்ட் விசா எடுத்துக்கணும். அப்ப அந்த வழி தானாவே அமைஞ்சது. அது ஒரு விடயம் குறிப்பிடணும். அடுத்தது அந்த சென்னைக்கு போனதுல இருந்து எவ்ரி ஈவினிங் காட்டாங்குளத்தூர்ல இன்ஜினியரிங் காலேஜ் அதை முடிச்சு 40 கிலோமீட்டர் திரும்ப வந்து அன்றைக்கு ஈவினிங்கே சபாசுக்கு போயிடுவேன். சில சமயத்துல மற்றெல்லாம் பட்டுப்புடவை கட்டியிருப்பேன்னா நான் காலேஜ் க்ளோத்ஸோட அந்த பேக்கோட. அப்ப ஒரு ரசிகையா மாறி அந்த டான்ஸ் அட் இட்ஸ் பெஸ்ட் பாக்குற வாய்ப்பு அந்த நேரத்துல கிடைச்சிருக்கு சென்னையில எனக்கு. அதுக்கு முன்ன இலங்கையில இருக்கையில அப்பப்போ ஒரு அரங்கேற்றம் வரும், அது மட்டும்தான் பாத்துக்கணும். காஸ்டியூம் கூட ஓன் பண்ணல. அந்த என்னன்னா ஆடுற வாய்ப்புகள் நாங்க வளர்ந்த காலத்துல இல்ல. ஒரு விதமான அந்த ஒரு அன்ரெஸ்ட் ஆரம்பிச்ச காலம், ரைட்? அப்ப அதுல இருந்து அங்க போய் மற்றது ரிஃப்யூஜிஸ் எல்லாம் போட்ஸ்ல வர அந்த அந்த முகாம்களுக்கு போறது, அவளுக்கு தேவையான உதவிகளை செய்யறது, அந்த ஒரு ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன்ல இருக்கிற அந்த மாதிரியான அதுகள்ல போச்சு. ஆனா சென்னையில ஃபுல்லா ஒரு ரசிகையா 100% ரசிகையா இன்ஜினியரிங் போயிட்டு வந்துட்டு டான்ஸ் தொடரக்கூட முடியல. ஆனா இதுகளுக்கு மட்டும் போய் உட்காந்துடுவேன். லைக் அப்ப நல்ல வாய்ப்பு கிடைச்சது. நிறைய பார்த்தேன். அந்த பாக்குறதுனால கிடைக்கிற அனுபவம், அதுல லேர்ன் பண்ணினது அது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப என்ன நடக்குதுன்னா போறது, காஸ்டியூமா போறது, ஆடுறது, அங்க போற முடிஞ்ச உடனே திரும்ப வர்றது, அடுத்த ஸ்கூல்ல ஆடுறத கூட பார்க்காத நிலைமை தான் இருக்குது. அது கல்வியே கிடையாது. அது ஒருத்தருக்கும் உதவாது. அந்த படிக்கிறவங்க ஆடுறவங்க ஒருத்தருக்கும் உதவாது. நாங்க ஒரு கொஞ்சம் போனோம்னா அந்த மிச்சம் முழுத்தலும் இருந்து பார்த்துட்டு தான் வருவேன். அது நாங்க மற்ற ஒரு ஆர்டிஸ்ட் செய்ய வேண்டிய கடமை, அது அவங்க மற்றவங்களும் திரும்ப செய்யணும், இல்லைன்னா பிரயோசனம் இல்லாம போயிடும். அந்த சென்னையில ஒரு ரசிகையா ரசிச்சதும் அதை பார்த்ததும் அது வாழ்க்கையில மறக்க. மஞ்சு பார்க்கவியில இருந்து பார்த்திருக்கேன் எவ்ரி டான்ஸ். ரேவதியில பெரிய ஆட்கள்ல ஆப்வியஸ்லி ரைட், இவங்க கூட பார்த்த ஒரு அனுபவம், அவங்களுக்கு இருக்கிற அவங்க அதை கையாளுற விதம், அதுகள் எல்லாம் நிறைய அனுபவங்கள். அது ஐ ஹோப் ஐ ஆன்சர்ட் யுவர் க்வெஸ்சன். ஆமா, இந்த இடத்துல 2 விஷயம் சொல்லணும். ஒன்று, நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு
இதுதான் நீங்க ஆரம்பத்திலேயே சொல்றீங்க. அதாவது மாணவர்களை நாங்கள் ஒரு ரசிகர்களாக வளர்த்து விட்டால், அந்த அவர்கள் ஏனைய ஆசிரியர்களது கச்சேரிகளையும் சென்று பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாளர்களாகவும், ரசிகர்களாகவும் மாறுவார்கள். அதனை நாங்கள் மாணவர்களிடத்தை வளர்த்தால் தான் அது இனி வருகின்ற காலங்களிலும் அது உபயோகமாக இருக்கும். இந்த நீங்கள் சொன்னது மிக்க சரியான விடயம். பல இளங்கலைஞர்கள் கூட எங்களுக்கு அதனை தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது அவர்கள் இங்க ஆற்றுகைக்கான சந்தர்ப்பங்களே குறைவாக இருக்கும். அப்படியே சந்தர்ப்பம் கிடைத்து ஆற்றுகை செய்தாலோ அல்லது ஒரு அரங்கேற்றம் செய்தாலோ ஏனைய நடன ஆசிரியர்களை அழைத்தால் அவர்கள் வருவது மிக குறைவாக இருக்கும். அல்லது ஒரு ஆற்றுகை கலைஞரை நீங்கள் சொன்ன மாதிரி அவர்களது ஆற்றுகை முடிந்ததும் உடனே அவ்வாறே சென்று விடுவார்கள். இன்னொரு கலைஞரை இருந்து வாழ்த்தி அவர்களுக்கான ஒரு அன்பினை தெரிவித்து செல்ல வேண்டும் என்று பலரும் இருப்பதில்லை என்று சில இளங்கலைஞர்கள் எங்களிடம் பலமுறை சொல்லி இருக்கிறார்கள். அதை நாங்கள் இந்த காலத்துல கூட பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி அது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போல கலைஞர்களும் இளங்கலைஞர்களாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு நாட்டியம் நல்ல நிகழ்வு நடக்கிறதுன்னு சொன்னால் எங்களுக்கு அழைப்பிதழ் வந்தால்தான் போவோம் என்று இல்லாமல் போய் அங்கு சென்று அதனை கண்டு கழித்து அதனை ரசிக்கக்கூடிய வல்லமையும் அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பது ஒரு உறுதியான விடயமாகவும் இந்த காலத்தில் இருக்கிறது. அதே போல நீங்கள் இப்ப சொன்ன அதாவது எத்தனையோ பெரிய கலைஞர்களை நீங்கள் ஒரு ரசிகராக இருந்து பார்த்திருக்கிறீர்கள். சபையில் ஒரு பார்வையாளராக மேடையில் இருக்கின்ற கலைஞர்களை. அதே மேடையில் நீங்கள் நடனம் ஆட நீங்கள் வியந்து பார்த்த பேராசிரியர்களும் நடன ஆசிரியர்களும் உங்களது ஆக்கங்களை வியந்து பார்த்த ஒரு காலமும் இருக்கிறது. குறிப்பாக நான் இந்த இடத்தில் சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் படைத்த ஒரு சுய நாடகம், அதாவது நீங்களே எழுதி உங்களுக்கு தமிழ் மீது இருந்த ஆர்வத்தினால் இயலாக்கம் செய்து சங்கமும் சுனாமியும் என்ற ஒரு நாட்டிய படைப்பினை நீங்கள் முதலாக இந்தியாவில் மேடையேற்றும் பொழுது உங்களது நிகழ்வினை கண்டு கழித்து உங்களை பாராட்டிய பெருமை பேராசிரியர் சி.வி. சந்திரசேகர் ஐயாவை சார். ஒரு ரசிகரா, ஒரு மேடை ஆற்றுகையா, அதே மேடையில் நீங்கள் நிற்கும் பொழுது உங்களது உணர்வின் பிரவாகம் எவ்வாறு? கலைக்கான சர்வேல நாங்க இருக்கிறோம் நினைச்சா அது நாங்க நிக்கிற மாதிரியே இருக்காது. அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதான் சொல்லுவேன், ஐ அம் சர்விங் ஆர்ட் அண்ட் ஐ வாண்ட் யூ டு சர்வ் ஆர்ட். அதுக்கு தான் நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்ப அந்த ஆற்றுகை இந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. அந்த கிரியேட்டிவ் ப்ராசஸ்க்குள்ள போயிட்டீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் அந்த சீன் அதுக்குள்ளேயே அப்படியே போய் அது அந்த கேரக்டர் தான் ரெப்ரசன்ட் அந்த மேடையில வருதே தவிர அதுல அது நான் அப்படி எனக்கு உண்மையா சொல்றேன். இந்த டான்ஸ் முடிஞ்ச உடனே ஒரு மார்க்கம் ஃபுல்லா பண்ணி முடிச்சு அந்த கிளாப் பண்ணா எனக்கு என்னைக்குமே காதுல கேட்டது இல்லை. கிளாப்பிங் ரெக்கார்டிங்ல தான் எனக்கு வீடியோ ரெக்கார்டிங் அதில் பார்க்கும்போது தான் தெரியும் எனக்கு அது என்னன்னு தெரியாது. அதை கேட்டு ரசிச்சிருந்தானே எல்லாம் இருந்திருக்கும். ஆனா எனக்கு எந்த காதுக்கு கேட்கறதில்ல. அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்பேஸுக்குள்ள போயிட்டா தற்செயலாத்தான் ஒரு தடவை அது சி.வி. சந்திரசேகர் சார் பார்த்தேன். அப்புறமா சார் வந்திருக்கிறாரு அது வேற. ஒரு தடவை டாக்டர் பத்மா சுப்பிரமணியம், கண்ணன், காயத்ரி எல்லாரும் வந்திருந்தாங்க ஒரு சங்கமம் சுனாமிக்கு. அது கொஞ்சம் வித்தியாசம் இருந்ததால எப்படி அது ஒருக்க வந்து பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அது என்ன சங்கத்தையும் சுனாமியும் எப்படி இணைச்சு என்னென்ன பண்றேன்னு சொல்லிட்டு அப்ப அந்த கேரக்டருக்குள்ள போயிட்டா நான் இருந்து நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் அளிக்கணும். அந்த 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 இருக்கையில இருந்து அப்படி ரசிக்கைக்குள்ள சிலவுல கண்ணீர் வரும். ஜடாயு மோக்ஷம் டாக்டர் பத்மா சுப்பிரமணியத்தோட அப்படியே அந்த மாதிரி இருக்கும். அதை பார்த்து ரசிக்கலாம். அப்ப அந்த நேரத்துல நான் யோசிச்சுட்டேன், இது ஒரு க்ளோஸ் சாப்டர். நான் ஒரு காலத்துல இனி ஒரு வாய்ப்பு கிடைச்சு ஒரு திரும்ப ஒரு புண்ணியவதின்னு தான் சொல்லணும். என்னோட குரு ஹேம ராஜகோபாலன் சிகாகோல படிச்சு முடிச்சு, மிஷிகன்ல படிச்சு முடிச்சு, சிகாகோல வேலை எடுத்து வந்து ஸ்டூடெண்ட் லோன்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் கொடுத்து முடிச்சு அதுக்கப்புறம் அவனோட ப்ரோக்ராம்ஸ்க்கு எல்லாம் போவான். தச்சையில என்னோட ஒரு ஃப்ரெண்டு அடல்ட்ஸ் கிளாஸ் நடத்துறாங்க. முதல் படிச்ச ஆக்களுக்கு இனி எப்படி போய் தொடங்குறது, அந்த அந்த இதெல்லாம் இருக்கும். அப்ப அதையும் தாண்டி போய் அங்க திரும்ப ஆரம்பிச்சது. திரும்ப ஆரம்பிக்கும் போது ஒரு 8 வருஷ கேப். அதுக்கு பிறகு ஆரம்பிச்சு அவங்கதான் இன்னொரு பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டா உருவாக்கினது. நல்ல அடித்தளம்
யாழ்ப்பாணத்துல அமைஞ்சது. பால்காட் சந்திரசேகர்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சென்னையில அவர் பக்கத்துல இருந்ததுனால கிருபா கார்டன்ஸ் அமைச்சிக்கிற. ஸோ அதுல ஒரு 2 வீலர்ல போவேன், போயிட்டு வர அந்த மாதிரி இருந்துச்சு. பட் அந்த இந்தியாவில இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அளவுக்கு கற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கு. ஃபுல்லா படிப்புல தான் போச்சு. இங்க வந்து திருப்பி சிகாகோல திருமதி ஹேமராஜ கோபாலன் அவர்களோட போன போது அங்கதான் ஒரு பாலிஷ் கிடைச்சு, ஒரு மெருகேற்றுறதுன்றது அவங்களுக்கு விரும்பி விரும்பி சொல்லி கொடுத்தாங்க. அது ஒரு ஒரு சொந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற அதை விட அதிகமா சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லணும். என்னோட ஆர்வத்தையும் இதையும் பார்த்துட்டு இன்னைக்குமே நல்லா திட்டு வாங்குவேன். அது 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 அத கர்சனை இருக்கிறதுனாலதான் நீ திட்டுறாங்க. அந்த மாதிரி அப்படி அதெல்லாம் படிச்சு அவங்க கூட தான் வருஷம் டிசம்பர்ல போய் அங்க மார்க்கங்கள் பண்ண ஆரம்பிச்சேன். சின்ன சின்ன சவால ஃபர்ஸ்டா போனா 4 மணிக்கு கிடைக்கும், ரைட்? 4 மணி ஸ்லாட் கிடைக்கும். அதுக்கு அது ஜூனியர் ஆர்டிஸ்டோட எனக்கு அப்ப 30களில் லேட் 30s வந்தாச்சு. அதுக்கப்புறம் அப்படி வந்து என்ன நீங்க இதுக்கு நீங்க 7:30 ஆடிங்க அவங்களே சொல்லுவாங்க சபாக்காரங்க, ரைட்? அதுக்கப்புறம் அது 6 o'clock பெர்ஃபார்மன்ஸா வரும், 7:30 பெர்ஃபார்மன்ஸா வரும், அந்த மாதிரி வரும். அப்படி வந்து வந்துச்சு. ஆனா எனக்கு அந்த சங்கமும் சுனாமியும் என்னன்னா ஒரு சரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுச்சு. எனக்கு அந்த ஃபுட்டேஜை பார்த்த உடனே, நான் அப்ப அல்பனியில ஒர்க் பண்ணிட்டு ஒரு சிஸ்டம் ஆர்கிடெக்டா இருந்தாங்க, ஒரு அப்ப வேலையில இருந்தேன். இந்த பல்பிட்டேஷன் எல்லாம் வந்து ஒரு அவ்வளவு ஒரு தாக்கம் வரும். கலைஞர்கள்னா உணர்வு பூர்வமானவர்கள் தான். ஷீஸ் டூ இமோஷனல்வாங்க. இந்த இமோஷனலா இருக்கிறது வந்து தெய்வத்துக்கு அருகில இருக்கிறவங்களுக்கு தான் இமோஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும், சென்சிட்டிவிட்டி. அது யாரும் நீங்க டூ இமோஷனல்னு சொன்னா தைரியமா சொல்லுங்க, நீங்களே நினைச்சு கொள்ளுங்க. க்ளோசர் டு த டிவைன். உணர்வுல இருந்து, இறைவனோட உணர்வுல இருந்து பிறந்ததான் இந்த சிருஷ்டியே. உணர்ச்சி வசப்பட்டதுனால இறைவன் அந்த வந்ததுதான் இந்த உலகமேன்றது அந்த வாஸ்து சாஸ்திரத்துல வருது. அப்போ அந்த அத அந்த அந்த சங்கம் சொன்னாமே இப்போ நான் பிளேன்ல அங்க இருந்து திரும்ப நியூயார்க்ல இருந்து சிகாகோ திரும்பி போகல, பிளேன்ல ஒரு நெப்கின்ல எழுதின ஒரு தானா வந்து ஒரு கவிதை. அது எத்தனையோ வருஷமா இருந்துச்சு. அதை வச்சு சங்கம் அப்ப அந்த காலத்துல சிகாகோ லைப்ரரியை சொல்லி, யூனிவர்சிட்டி லைப்ரரியை சொல்லி ஆகணும். இந்த வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்லயே தி பிகஸ்ட் தமிழ் டிபார்ட்மெண்ட் அண்ட் தமிழ் கலெக்ஷன் சங்க இலக்கியங்கள், யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ. அப்ப அங்க போய் அங்க இருக்கிற புக்ஸ் எல்லாம் போட்டோ காப்பி எடுத்து அதுல இருந்து ஆராய்ச்சிகள் செய்து அதுல கபிலருடைய பாட்டுகள், பாரிய பற்றி பாடின பாடல்கள் அப்படி மனது கவர்ந்தது. அவங்களோட நட்பும் கொடையும், கபிலரை நட்புக்கு சொல்றதா பாரிய கொடைக்கு சொல்றதாண்டு இதுன்னு தெரியாம இருக்கும். அந்த கலைஞர்களை வளர்த்த ஒரு சிற்றரசன் பாரி. பாரி என்று ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர், பாரி ஒருவனும் அல்ல மாரியும் உண்டு ஈண்டி உலகு பிறப்பது வேண்டொரு அந்த அந்த பாட்டுல இருந்து ஆரம்பிச்சு அது என்னடா அவருக்கு அந்த கொடை வள்ளலுக்கு நிகரா யாருமே இல்லை உலகத்துல. அவர் சொல்ற எல்லா புலவர்களும் சேர்ந்து ஒரு புலவரியை பாடுறீங்களே, ஒரு அரசனையை பாடுறீங்களே, அந்த மாரியும் இருக்கு இல்லையா அப்படின்னு. அது அந்த அந்த சங்க இலக்கியங்கள்ல இருக்கிற அந்த சொபிஸ்டிகேஷன் வெளிய தலைமுறைக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, இங்கிலீஷ் வேற இதோன்னு அது ஒரு சொபிஸ்டிகேஷன் ஃபேஷன் அண்ட் ஸ்டைலுன்ற மாதிரி, தமிழ்ன்ற உடனே இது ஒரு லோக்கல் அந்த எண்ணம் வரக்கூடாது. என்னடா அந்த எண்ணத்தோட நாங்களும் சில காலங்கள் வாழ்ந்திருக்கிறோம். ஒரு டீனேஜ் இயர்ஸ்ல ஜீன்ஸ் போடுறது, டிஷர்ட் போடுறது, அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸை பொறுக்கிறது, அந்த ஒரு பருவம் ஒன்று இருக்கு. அதையும் தாண்டி வந்து அது தமிழை தெரிஞ்சா இட்ஸ் அன் அக்சஸ் டு நாலேஜ். அது தனியா ஒரு தமிழ்ல அதோட அந்த உச்சரிப்பில் அதில் ரசிக்கிறது உண்டு. அது ஒரு சங்கீதம், அதை ரசிக்கிறது உண்டு. அதையும் அதுக்கு மேலால பாத்தீங்கன்னா, இப்ப இங்கிலீஷ் என்னத்துக்கு படிச்சது, இங்கிலீஷ் படிச்சாக்கலன்னு சொல்லிச்சுன்னா, ரைட்? ஏன் இங்கிலீஷ் தெரிஞ்சா அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம், கெமிஸ்ட்ரி ஆல் த சப்ஜெக்ட்ஸ் படிக்கலாம். என்ன அப்ப தமிழை தெரிஞ்சா, தமிழை எழுத வாசிக்க படிக்க தெரிஞ்சாதான்
அதுக்குள்ள இருக்கிற நாலேஜுக்கு உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும். அப்ப அது ஒரு வெஹிக்கிள். அது வேற எந்த ஒரு காரணத்துக்காக படிக்காட்டி இந்த ஒரு காரணத்துக்காக படிக்கலாம். இங்க நான் ஒரு நிலை 2க்கு தமிழ் சொல்லி கொடுக்குறேங்க. நியூஜெர்சி தமிழ் பள்ளி ஒண்ணு நடத்துறேன். வாலண்டியர் டீச்சர்ஸ் 40 பேர். இந்த நிலை 2லயே 160 பிள்ளைகள். அதுல 100 வாங்கினது இப்பதான் எக்ஸாம் முடிஞ்சது. இப்ப மேல ஒரு வருஷம் படிப்பிச்சு அதுல ஒரு 4 பிள்ளைகள் 100. தமிழுக்கு 100 போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பிள்ளை தப்பே பண்ணல. ஓரல் எக்ஸாம் அண்ட் ரிட்டன் எக்ஸாம். அந்த அது தமிழோட இது. அந்த நீங்க கேட்ட கேள்வி எப்படி இருந்துச்சுன்றது, எனக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸஸ்ல மிக பிடிச்சது வந்து 1000 டான்சர்ஸ் தஞ்சை அந்த மகான்னு தான் சொல்லணும். ராஜராஜ சோழன் போய் அங்க 1000 டான்சஸ். அது எங்கேயோ தேவலோகத்துல இறங்கின மாதிரி இருந்துச்சு. அத்தனை டான்சஸ், அந்த மியூசிக்கும், அந்த ஈவினிங்கும், அந்த ஸ்கூலும், அந்த கோயிலும் அதுக்குள்ள உள்ள விட்டாங்க பெருபடியான பாக்குறதுக்கு. அது வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அனுபவம். அன்றைக்கே செத்துடலாம் போல இருந்துச்சு. அப்படி ஒரு அனுபவம். எனக்கு நீங்க சொன்ன மாதிரி சி சந்திரசேகர் சார், டாக்டர் பத்மா சுப்ரமணியா ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. நல்லா தட்டி கொடுப்பாங்க. அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. தமிழ் ஒரு சங்கீதம் என்று சொன்னீங்க. சிலர் பேசும் பொழுது கூட இசையாகத்தான் எங்களுக்கு தெரிகிறதோ என்று எண்ண தோன்றுகிறது நீ சொல்லிக்கொண்டே போகும் பொழுது. ஏனென்றால் உண்மை என்பது எப்பொழுதுமே மிகப்பெரிய விடயமாக இருக்கும், எல்லையற்றதாக இருக்கும். உண்மையான ஒரு பொருளில் இருந்து நீங்கள் உண்மையான ஒரு விடயமாக உதித்ததுதான் இந்த சங்கமம் சுனாமியும் என்ற நாட்டியமும் கூட. அதனால் அதனது வெற்றி என்பது அது உதிக்கும் போதே, அதாவது பிறக்கும் போதே அதனது வெற்றி நிச்சயமாகிவிட்டது. அதற்கு பிறகு கிடைப்பது எல்லாமே இன்னொரு விதமான ஒரு வரம் தான், இறைவனது பரிசுதான். அந்த விதத்தில் நீங்கள் இயலாக்கத்திலும் தமிழிலும் உங்களது பங்களிப்பினை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு விடயம், நீங்கள் இந்தியா சார்ந்த பல விடயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது குறிப்பாக சொல்வார்கள், அந்த மல சரஸ்வதி அம்மா கூட சொல்லியிருப்பா, எவ்வாறு எங்களது நாட்டிய மார்க்கம் கோவிலுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டதோ அது போலவே கோவிலோட அமைப்புகளும் அதனோட அளவுகளும் கூட எங்களது சொல்லுக்கட்டுகளுக்கும் எங்களது நாட்டிய அசைவுகளுக்கும் மிக்க தொடர்புடையதாக இருக்கின்றது என்று. சோ இந்த விதமான ஒரு கோவில் அமைப்புகள், எங்களது இந்தியாவில் இருக்கின்ற பாரம்பரியமான கோவிலில் இருக்கின்ற சிற்ப நிலைகள், இவற்றை பற்றின ஒரு தேடல் வேண்டும் என்றால், இதனை பற்றி அறிய வேண்டும் என்றால், அதனை அறிந்தால் ஒரு நாட்டிய ஆற்றுகை கலைஞருக்கோ அல்லது நாட்டியத்தை பயில்பவருக்கு எவ்வாறான பயன் கிடைக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அதாவது ஒன்று அதன் மேல விருப்பப்பட்டு அந்த தேடல் மேல ஆசைப்பட்டு ஒன்று தேடுவது, ஆனால் அதனை தேடினால் இதற்கு எவ்வாறு அது துணை நிற்கும், அதாவது அவர்களது ஆற்றுகைக்கோ அல்லது அவர்களது ஏனைய விடயங்களுக்கு என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்றால், நீங்கள் சகலதையும் ஓரளவுக்கு ஆராய்ந்து வைத்திருக்கிறீர்கள். ஆற்றுகையாக இருக்கட்டும், கோவில்களின் அமைப்பாக இருக்கட்டும், இல்லை ஜதி சொல்லுக்கட்டு அமைப்புகளாக இருக்கட்டும், இல்லை வாஸ்து சாஸ்திரமாக இருக்கட்டும், கரணங்களாக இருக்கட்டும், நாட்டிய சாஸ்திரமா, குறிப்பிட்ட அளவு எல்லா பிரதேசங்களுக்குள்ளேயும் நீங்கள் உங்களது பயணத்தினை கொண்டு போயிருக்கிறீர்கள். அதனால் நான் ஒரு பொதுப்பட கேட்கிறேன். என்னால் எல்லாருக்குமே எல்லா விதமான தேடலும் இருக்காது. ஒரு ராமாயணத்துல ராமரை இப்படி இப்படிங்கன்னு சொல்லி கொடுப்போம், அப்படி கால வைங்கன்னு சொல்லி கொடுப்போம். நல்லா சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே நிப்பாங்க. நான் கேட்பேன், what are you thinking right now அப்படின்னு. adult students, what are you thinking right now? உன்னோட மனசுல ராமரோட நீ எங்கேயோ ஒரு படம் பார்த்திருப்பா, ஒரு சில பார்த்திருப்பா, அது ஞாபகம் வந்துச்சா? அது வரலன்னா அதை மட்டும் நீ hold it in your thought and தானா அமையும். உடம்பு மனசுல அந்த இமேஜ கொண்டு வந்தாலே உடம்பு, ஒரு வீசுற பந்த பிடிக்க தெரிஞ்ச உடம்புக்கு அது தெரியாதா? அந்த சோ அது காட்டி அது எப்படி இருக்கும்னா, ஒரு உயிர் இல்லாத ஒரு ஆச்சரிய ஒரு நடமா. ராமரை பார்க்க முடியாது. ராமர்ல என்ன பாக்குறதுக்கு இல்லையே நான் ராமரா நடிக்கிறது. நான் ராமரை பிடிச்ச விதத்துல இருக்கிற சனம் அந்த சிலைகள் அவங்க பார்த்தது, அந்த இமேஜினேஷன் அவங்களும் உங்களோட சேர்ந்து அந்த கதையை தாங்களும் வளர்த்து கொண்டு போறாங்க. அந்த இதெல்லாம் போட்டு எல்லாம் அழகுபடுத்தின்னு போயிட்டே இருக்காங்க. அப்படி போகும்போது இந்த கோயில் எப்படி பார்த்தா அந்த சில ஞாபகம் வருது என்றா, அது வெளிப்படையா ஒரு எக்ஸ்பிளிசிட்டா வரலாம். அந்த இல்ல ஒரு சப்கான்சியஸ் லெவல்ல இருந்தும் அது அது அப்படியே ஃபீல் பண்ணும். சோ இந்த மாதிரி ரசிகர்கள்
கண்டிப்பா நாட்டியம் பயில்கிற வரைக்கும் நான் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்றது டெம்பிள்ஸ் ஆர் த லைப்ரரி. இட் இஸ் ரிட்டன் இன் ஸ்டோன். யூ ஹாவ் டு கோ அண்ட் விசிட். நான் கோயிலுக்கு போகும்போது பார்க்காத நேரத்துல அங்கெல்லாம் நின்றெல்லாம் பிடிச்சு பார்த்து அதெல்லாம் அந்த அந்த காலத்துல பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரீம்லி அதுதான் மூலம். அந்த மூலம் இல்லாம, கிணறு இல்லாம டேப்ல தண்ணி வருதுன்னா டோன்ட் யூ ஹேவ் டு நோ அங்க இருந்து தண்ணி வருதுன்னு, ஊற்றில இருந்து வருதுன்னு. அதுவும் எல்லாத்தையும் செய்து வச்சுட்டு போயிருக்காங்க. இப்ப நீங்களும் நான் சேர்ந்து பணம் திரட்டி கோயிலை கட்ட போறோம். இருக்கிறத போய் பாக்குறது தானே. பாக்குறதும் ரசிக்கிறதும் அதுல மெய் மறந்து போறதை விட வாழ்க்கையில அந்த பிறந்ததுல அதுவும் ஒரு ஒரு இந்துவான் தமிழான் பிறக்கிறது வந்து நாங்க அது 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 எத்தனை தவம் புரிஞ்சதுக்கு அப்புறம் அது அது கிடைக்கும்ன்றது அது அது உணர வேணும். அவ்வளவுக்கு செய்து வச்சுட்டு போயிருக்கிறத நாங்க ரசிக்க முடியாதா? அதை படிக்கிறதும் ரசிக்கிறதும் ஒரு எல்லாமே தொடர்பு இருக்கு. நீங்க சொன்னீங்க இல்லையா, இன்னும் சொல்லணும் என்னன்னா, இப்ப நீ வந்து நீ என்ஜினியரா இல்ல டான்சரா, அப்புறம் டான்சரா யோகாவா, இல்ல யோகாவா இந்த பாஸ் இப்படியே போயிட்டு அந்த அந்த மாதிரி ஒரு சுத்தவரை இருக்கிறவங்க கூட இது ஒரு ஸ்பேஸ்ட் அவுட்னுவாங்க. இல்லாட்டி அவங்க ஃபோக்கஸ் சிதறி போச்சோன்னா அந்த ஒன்றுல இருந்து மற்றது அப்படியே தொடர்ந்து தொடர்ந்து ஒன் இஸ் லீடிங் டு தி அதர், ரைட்? இப்ப இயல், இசை, நாடகம் 3 தமிழும் இருக்கு. அந்த தமிழ் 3ஆ இருக்கலாம், 5ஆ இருந்தது. சங்கத்தமிழ் 5ம் தானுதான் நான் இப்ப காலந்தொழி தினம் பாடுறது. ஏன்னா அந்த அந்த சிற்பக்கலைகள், கோயில் டெம்பிள் ஆர்கிடெக்சர், கோயில் நிர்மாணம், ரைட்? இதெல்லாம் ஒரே கலைகளா, அதுக்கான கணக்குகள் சேமா இருக்கீங்க. அதான் அதுல வியப்பு. அப்ப டான்ஸ் வந்து ஒரு டான்ஸ் ஸ்பேசஸ் சிதம்பரத்துல நிறுத்த சபையில ஒண்ணு நடந்துச்சுன்னா அதுண்ட எங்கன மூவ்மெண்ட்ஸும் மியூசிக்ன்ற கணக்கும் அதுண்ட டிமென்ஷன்ஸும் ஹால் டிமென்ஷன்ஸும் எல்லாமே சேர்ந்து ரெசனேட் பண்ணும் தானா, ஒன்னு ரிஃப்ளெக்ட் பண்ணி ரெசனேட் பண்ணும். அதனாலதான் நாங்க கோயிலுக்கு போன உடனே ஏன் ஒரு புத்துணர்ச்சி வருதுன்னா அந்த அளவுகளை வச்சு கட்டு இடம், அதான் கட்டிடம். ஒரு இடத்தை கட்டுற இடம்ன்றது சும்மா இல்லை, அது வெற்றிடம். அதுலதான் ஆல் த பொட்டன்ஷியல் ஃபார் கிரியேஷன் இஸ் தேர். இந்த இந்த பிரபஞ்சத்துல வெளியா இருக்கிறது தான் the potential for the fabric of the universe. அதுலதான் அந்த அதுண்ட உலகத்துல இருக்கிற எல்லா கிரகங்களா இருக்கட்டும் எல்லாமே அதுல இருந்தா from nothing it came, right? So nothing cannot be nothing, it is everything. அந்த ஸ்பேஸ், அப்ப அந்த ஸ்பேஸ வந்து மனிதன் தன்னை முயற்சியால ஒரு வீடாவோ ஒரு கோயிலாவோ கட்டும் போது அது ஒரு அந்த அந்த பரிமாணத்தின் படிதான் கட்டணும். அந்த அப்ப கட்டிக்கல அதுக்கு ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வீணையில ஒவ்வொரு ஃப்ரெட்ஸுக்கும் ஒரு அளவுகள் இருக்கு இல்லையா, அதை வச்சுதானே அந்த நாதம் வருது. அந்த நாதம் இஸ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அது ஒரு வீடா இருந்தானே கோயிலா இருந்தானே அந்த ரெசனன்ஸ், இந்த 5ம் சேர்ந்து ஒரு இடத்துல பாக்குறது. அதான் எனக்கு அந்த சபைகள்ல ஆடுறதுல விட அந்த நாட்டியாஞ்சலியில ஆடுறது ஒரு 20 மினிட்ஸ் தான் கிடைக்கும், ஒரு 15 மினிட்ஸ் தான் கிடைக்கும். யூனோ, அது எனக்கு அது நானா கற்பனை பண்ணிப்பேன் முந்தி போன பிறப்புல எல்லாம் ஆடி இருக்கிறேன்னு வச்சு. உண்மையாகவும் இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நீங்கள் இந்த பிறவியை முழுவதுமாக அனுபவித்து பிறந்த பயனை நீங்கள் நன்கு அடைந்து கொண்டிருக்கும் வகையில் நீங்களே வடிவமைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ என்று எண்ண தோன்றுகிறது. ஒரு கலையிலிருந்து இன்னொரு கலை என்று அப்படி தொடுத்து கொண்டு போனீர்கள். உங்கள் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. மாலை போல கோர்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு விடயங்களே. மீண்டும் அதே புள்ளியில் சந்திக்கும். இப்படித்தான் இருக்கிறது ஒரு அழகியல் வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கை என்பதனை நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நான் சற்று ஓய்வு கொடுத்து நமது செயலாளர் லண்டனிலிருந்து நிரஞ்சனா சுரேஷ் அவர்களிடம் உங்களிடம் சில வினாக்களை தொடுப்பதற்காக கையளிக்கிறேன். மிக்க நன்றி திவ்யா. நான் கேள்விகளை தொடுக்காம கேட்டுக்கொண்டே இருக்கலாமா என்று யோசித்தேன். நீங்கள் என்னிடம் கையளித்து விட்டீர்கள். மிக்க நன்றி. அருமையாக போய்கொண்டிருக்கிறது உங்கள் நேர்காணல் டீச்சர். எனது கேள்விகள் பெரிதாக இருக்கும், நீங்கள் விடைய சுருக்கமாக சொல்லுங்கள். முதலாவது கேள்வி உங்களிடம், இசை, கவிதை, சிற்பம், வேதா இவை
நாட்டியத்தை வளம்படுத்த உதவுபவை. இவை பற்றி உங்கள் சிந்தனை ஓட்டத்தினை அல்ல கருத்து பரிமாற்றத்தினை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளும். அது முதல் சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு இடத்துல ஆரம்பிச்சதுனால சைவ சித்தாந்தமா இருக்கட்டும், சித்த வைத்தியமா இருக்கட்டும், எல்லாமே ஒரு இடத்துல ஆரம்பிச்சு அது பிரிஞ்சு வந்து அதை டெவலப் பண்ணிட்டு இப்ப உண்டா சேர்ந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு உண்மை கிடைக்கும். ஒவ்வொரு துறையிலையும் போய் இன்னும் ஒரு துறையிலையும் மற்றது போறேன்னா இங்க ஒரு தகவல் கிடைக்கும், அதுண்ட ஒரு தொடர்பான இன்னொரு இன்ஃபர்மேஷன் இன்னொரு ஃபீல்ட்ல கிடைக்கும். அதுல இருந்து இன்னொரு ஃபீல்டுக்களால பார்த்தா அதுக்கான மற்றொரு பரிமாணம் கிடைக்கும். இப்படியே பார்த்து கொண்டு வரைக்கும் ஒரு முழுமையான ஒரு கிட்டத்தட்ட முழுமையான, இதுலயுமே முழுமையானத எனக்கு அது முடியுமா தெரியல, பட் க்ளோசர் டு த ட்ரூத் அங்க கொண்டு போய் உங்களை சேர்க்க அந்த 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 சின்சியாரிட்டி தான் முக்கியம். அது ஃபர்ஸ்டா உங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு பண்ணினா அது தானா வந்து விழும். அது சில பேர் கேட்பாங்க, இப்ப இதுக்கு வந்து காசு இந்த மாதிரி இதை வச்சுட்டு அதை சரி என்ன படிக்கிறேன்னு கேட்க மாட்டாங்க, இதுக்கு என்ன ஊதியம்னு கேட்பாங்க. படிச்சு முடிச்ச உடனே வேலை வாசு பண்ணினா வேலை கிடைக்குமான்னு கேட்பாங்க. அது கேட்கும்போது எனக்கு ஆத்மாவே அப்படி ஒருக்கா கலங்கி போகும், இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு. ஆனா பணத்திலேயே குறியா எல்லாருக்கும் பணம் தேவை, ஆனா அது ஒரு கோ ப்ராடக்டா வரணும்னு சொல்லுவேன். It has to be a co-product. நீங்க ஒண்ணு சின்சியரா செய்தோன்னு போகல, அது தானா வரும், தேடி வரும். நீங்க அதை தேடி போனா அதுக்கு அடிமையாடிடுங்க. என்ன அப்ப நான் தேடி போன ஒவ்வொரு துறையும் வந்து பொருளாதாரத்தின் அடிப்படையில அதுக்காக இந்த எல்லாமே இருக்கு, பொருளாதாரம் நல்லா இருக்கிறதுனால இது செய்யலாம்ன்ற மாதிரியும் இல்லை. நான் ஹைபேயிங் ஜாப்பை நான் விட்டு இப்போ 12 வருஷத்துக்கு முன்னா ஃபுல்லா விட்டுட்டேன். அப்ப அந்த பொருளாதாரத்தை பற்றி இதை விட்டுட்டு என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டா நான் ஒரு ஜோக்கா சொல்லுவேன், என்ன ஐ ஈட் வெரி லிட்டில் அப்படின்னு கொஞ்சம் ஒரு சார்காஸ்டிக்கா சொல்லுவேன். ஐ ஈட் வெரி லிட்டில், நான் கொஞ்சமா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு. வேலையை விட்டுட்டு என்ன செய்ய போறேன்னு இவ்வளவுதான் தேவை ஒரு மனுஷனுக்கு சீவிக்கிறதுக்கு. I need a clean, quiet place to sleep. சாப்பிடறதுக்கு கொஞ்சமா தான் சாப்பிடுவேன். அப்படி தேவைகளை வந்து நாங்க தான் அதிகரிச்சு, அதால உபாதைகளை அதிகரிச்சு, டென்ஷன் அதிகரிச்சு, உபாதைகள் இப்படித்தானே ஒரு விஷய சர்க்கிளா போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு துறையில இருந்து மற்ற துறை போற அந்த தேடுதல் அது தானா கொண்டு போய் விடுற மாதிரி தான் எனக்கு இருக்கே தவிர நானா பார்த்து போன மாதிரி எனக்கு இல்லை. அந்த டான்ஸை படிச்சோன்னா கர்ணங்கள்லதான் அது இருக்குது, விஷயம் இருக்குன்னு பதுக்காட போனோன்னா அது அங்க படிச்சு முடிகிற ஒரு 2வது அந்த முடிகிற தருவாயில இந்த டெம்பிள் ஆர்கிடெக்சர், மயனிக் சயின்ஸ், மயன் தான் அந்த விஸ்வகர்மா த கிரியேட்டர், அந்த மயனிக் சயின்ஸ் ஆஃப் சயின்ஸ், அமெரிக்கன் யூனிவர்சிட்டி ஆஃப் மயனிக் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அது கணபதி ஸ்தபதியே இங்க உருவாக்கின ஒரு அதோட தலைமையை வைஸ் சான்சலர் மீட் பண்ற தானா ஆக்சிடென்டா மீட் பண்ணது. அது ஆக்சிடென்ட் சொல்றதா இல்லாட்டி நான் அவ்வளவு அந்த அது என்னன்னு சொல்றது, சாரி நீங்க ஷார்ட்டா ஆன்சர் பண்ண சொன்னீங்க. கேட்டோம், அதை நீங்க இன்னும் அழகாக சொல்லிட்டீங்க. கேள்விகள் ஆழமா இருக்கு. அதத்தான் சொல்ற, ஆழமா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இந்த பிரபஞ்ச தொடர்புன்னு சொல்லுவாங்க, நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு நபர்களும் அப்படித்தான் நீங்க சந்திச்சிருக்கிறீங்க. அந்த ஒவ்வொரு நபர்கள்ட்ட இருந்து நீங்க பெற்ற அனுபவத்தை பேசுறதுக்கே இந்த நேர்காணல் போதாது. ஒன்றிலிருந்து ஒன்று கேள்வி தொடர்ந்த மாதிரி ஒன்றிலிருந்து ஒன்று உங்கள் உரையாடலிலிருந்து அவர் திவ்யாவுடைய கேள்விகள் எழுந்த மாதிரி உங்களுக்கும் ஒவ்வொரு கலைகள் நீங்கள் ஒவ்வொன்றும் முடிக்கும் போது ஒவ்வொன்று உங்களுக்கு ஆரம்பித்திருக்கின்றது. மிக்க மிக்க அழகாக இருக்கு டீச்சர். அடுத்தது எனது கேள்வி, உங்கள் கலைக்கூட அமைப்பினை, அதன் பயன்பாடு, கற்பித்தலுக்கான உங்கள் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள. அது ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை எனக்கு. நான் இங்க மேன்ஹாட்டன்ல, நியூயார்க், த சென்டர் ஆஃப் நியூயார்க், அதுல இருந்து ஒரு 5 minutesல இருக்கிறதுனால இங்க இருக்கிற ஒரு 50% இந்தியன்ஸ், பிகாஸ் தே ஆர் ஃபின்டெக்ல ஒர்க் பண்றாங்க. சரியா, வாழ்ந்த குழந்தைகள் வந்து எனக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி, எவ்ரி மாநிலம், ராஜஸ்தான்,
குஜராத் ஓகே, குஜராத் நிறைய பேர் இருக்காங்க, ராஜஸ்தான், பீகார், ஒரிசா, கல்கட்டா, இது பெங்கால், மத்திய பிரதேஷ், ஃபுல்லா சவுத் இந்தியா ஃபுல்லா அந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு நிறைய பேர் சுத்தவரை இருக்கிறதுனால அவங்கதான் வந்து சேருவாங்க. ஸோ அதுவே ஒரு வித்தியாசமான. அப்ப என்னோட இதை யோசிச்சு பாருங்க, ஐ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் பரதநாட்டியம் இட் செல்ஃப். அந்த ப்ரொனன்சியேஷன், அந்த ஸ்பெல்லிங் கூட பேரண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்கணும். ஒரு நைஸ் வே கரெக்ட் பண்ணுவாங்க. பரத்நாட்டியம்னா அது சரியா சொல்லி கொடுக்கணும். அந்த மாதிரி அதுல இருந்து ஆரம்பிச்சு, ஆனா அந்த ஆர்வத்தை கண்டிப்பா போற்ற வேணுமென்றா அது அவ்வளவு ஆசையா. இப்ப பரதநாட்டியம் வந்து கல்ச்சரல் அம்பாசிடர் டு இந்தியா. ஒரு கல்ச்சரை இந்தியா காட்டணும்னா பரதநாட்டியத்தை தானே காட்டினா முழுதா புரிஞ்சிடும் இல்லையா? அப்ப இப்ப எல்லா நாடுகள்லயும் அகமதாபாத்ல இருந்து சி வி சந்திரசேகர், பரோடால இப்படி பெரிய பெரிய ஆட்கள் போய் பெரிய பெரிய இடங்கள்ல இருந்து அதுகளை நல்லா பரப்பி அத இப்ப வந்து அது வந்து தமிழ்நாட்டு கலைன்றத நான் அடிக்கடி எனக்கு சொல்றதுக்கு விருப்பம். ஆனா தமிழ்நாடு கலையா இருந்தாலும் அது முழு இந்தியாவோடையும் பகிர்ந்து அது முழு உலகத்தோடையும் பகிர்ற அளவுக்கு வந்துட்டோம் இப்ப நாங்க. சோ அது ஒரு வித்தியாசமான, சொல்லிக்கொண்டே போகலாம். நான் இதோட நிறுத்துறேன். அது அந்த ஒரு வித்தியாசத்தை சொல்லி. ஒரு சின்ன இந்தியாவையே உங்களோட கலைக்கூடத்தில் வைத்திருக்கிறீங்கன்றீங்க. மிக்க நன்றி டீச்சர். அடுத்ததாக பரதநாட்டியம், யோகா இத்தொடரின் மூலம் எமக்கு நீங்க சொல்ல வரும் செய்தி. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யோகா படிப்பிப்பேன், பரதநாட்டியம் படிப்பிப்பேன். சில ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கமிங் ஃபார் திஸ். ஒரே ஸ்டூடெண்ட் 2 கிளாஸ்க்கு வரீங்க. என்ன சொல்ல விரும்புறேன்னா, the fountain head of both yoga and bharatanatyam is Lord Nataraja. அவர்தான் ஆதி யோகி. அதுதான் தொடர். அது ரெண்டையும் பிராக்டிஸ் பண்ணும்போது நீங்களா உணரலாம். மிக்க நன்றி டீச்சர். அடுத்தது எனது கேள்வி, சோழர் காலத்தில் கலைகளை வளர்த்த நிறுவனங்களில் தஞ்சை பெருங்கோயில் ஒரு மகத்தான இடத்தை பெற்றிருக்கின்றது. அங்கு நாட்டியம் நீங்கள் நிகழ்வுகளை வழங்குவதற்கு உங்களுக்கு எவ்வாறு நாட்டிய நிகழ்வுகள் கிட்டியது, அதை பற்றி எங்களுடன் உங்கள் அனுபவங்களை ஒரு கேள்வி. என்னடா அது வந்து எல்லாத்த கேள்வியிலேயும் இருக்கும். ஒருத்தவங்க போய் ஒரு இடத்துல ஆடினாங்கன்னா எப்படி அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்றது ஒரு அருமையான கேள்வி. நான் சொன்ன மாதிரி முதல்ல வந்து அந்த 4 மணி ஸ்லாட் வந்து கொஞ்சம் சின்ன பிள்ளைகளோட அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் அதுக்குள்ள போயிட்டீங்கண்டா, அந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையோட போனீங்கன்னா 2-3 வருஷத்துல உங்களோட திறமையை பார்த்து நீங்க என்னத்தை பிரசன்ட் பண்றீங்கன்னு பார்த்து அவங்களா வந்து எங்க ஒரு சபா இருக்கு, அங்க ஆடுங்களேன்னு கேட்க ஆரம்பிப்பாங்க. இந்த சங்கம் சுனாமையும் பண்ணின போது கலைஞர் டிவி அவங்கள வந்து அந்த சபையில இருந்த வந்து எனக்கு தெரியும், நீங்க போய் ஒரு கொடுக்க அதுக்கும் போகாமன்னு பார்த்தேன். அதுல ஒரு மணி நேரம் ஒரு நேர்காணல் நடந்துச்சு. அப்ப அந்த 2009ல அது இன்னொரு இதில் பார்த்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் அப்பா சொன்னார், எனக்கு மக்கள் டிவில வந்து லைக் டு ஸ்பீக் டு அந்த மாதிரி தானே நாங்கள் சின்சியரா பண்ணிக்கொண்டிருந்தா தானா வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் இருக்கு. நானும் முயற்சி எடுப்பேன். அந்த சிதம்பரம் கோயில்ல இன்னொன்னு செய்யறேன் என்ன தெரியுமாண்ணா, this is a tip because I want everybody to come and perform there. என்னன்னா முதல் வந்து இப்ப சிதம்பரத்துல ஆடணும்னு ஆசை யாருக்கு தான் இல்லை. அப்ப நான் வந்து ஒரு ட்ரிப் வந்து அந்த நேரத்துல ஐ மேக் அ ட்ரிப். ஆடுறதுக்கு முதல் ஒரு நாட்டியாஞ்சலிக்கு நான் போய் அங்க இருந்து பார்த்து அந்த அம்பியன்ஸ் அதெல்லாம் ஒரு புதுசா கூட இருக்காது. அங்க போய் நின்று மற்ற கலைஞர்கள் ஆடுறத பார்த்து அதுலயே நிப்பினோம். சபாக்கள் அந்த ஆர்கனைசர்ஸ் அதுலயே நிப்பினோம். இப்படித்தான் எனக்கு சிதம்பரத்துல ஆடுற வாய்ப்பு கிடைச்சது நாட்டியாஞ்சலியில. அங்க இந்த ஒரு லாயர் சம்பந்தர்ன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் நான் ஆடுறதுக்கு என்ன மாதிரி கேட்க, ஓகே இது இப்படி ஒரு அப்ளிகேஷன் ஒரு பேஜ்ல வந்து தாங்கன்னு சொன்ன உடனே அதை கொடுத்தோன்னா இனி அதுல கதை when you talk அதுலயே ஒரு இது வரும் தானே, அதுல ஒரு ரெப்போ ஒன்று கிடைக்கும். அந்த மாதிரி முயற்சி அக்ரெசிவா புஷ் பண்ணினா அது அதுல ஒரு ஃப்ளோவும் இருக்க வேணும், அங்கண்ட ஒரு ஊக்கமும் முயற்சியும் இருக்கும். அப்படின்னா தன்னை பாட்டுல உண்டா வரும்.
ஒரு தடவை பார்த்தா ஒரு இடத்துல ஆடுறேன். தஞ்சாவூர்ல கிடைச்ச உடனே தஞ்சாவூர்ல தஞ்சாவூர்ல எப்படி கிடைச்சது கொஞ்சம் மறந்துட்டு கொஞ்சம் இதாச்சு. அப்ப அங்க அது கிடைச்சிட்டுது. ஆனா நான் அந்த வந்துட்டு கும்பேஸ்வரருக்கு ஒரு கும்பகோணத்துல போன போது அங்க அது ஒரு அற்புதமான ஒரு கோவில். அங்க ஆடோன மாதிரி இருக்கு. இந்த சிவனுக்கு முன்னாலேன்னு நான் யோசிக்க ஒருத்தரும் இல்ல கோயில்ல. அந்த ஸ்கெட்யூல்ல யாரோ என்ன போட்டு கும்பேஸ்வரர்ல ஆடினதுக்கு பிறகுதான் தஞ்சாவூர்ல ஆட கிடைச்சது அந்த சீசன். ஒரு 2 நாள் முந்தி வந்துட்டுது. அந்த மாதிரி ஒரு பிரபஞ்சம் அதுங்களோட சேர்ந்து உங்களை கிரியேட் பண்ணி உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அப்படியே பார்த்து கொண்டிருக்கு. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ஆனா ஸ்பெசிபிக்கா ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா இந்த கான்டாக்ட்ஸை வச்சு யாருக்காவது ஏதாவது ஒண்ணா ஐ எம் வெரி ஹாப்பி டு ஷேர் மை டீடைல்ஸ். இப்ப எனக்கு இருக்கிற கான்டாக்ட்ஸ். மிக்க நன்றி டீச்சர். அழகான கருத்து. அழகாக நீங்கள் யாருக்கும் எந்த கலைஞர்களுக்கும் உதவி செய்யும் உங்களோட மனப்பான்மைக்கும் மிக்க மிக்க நன்றி டீச்சர். எனது இறுதி கேள்வி, பரதநாட்டிய நிகழ்ச்சிகளில் நீங்கள் நிறைய நிகழ்வுகள் செய்திருக்கிறீர்கள். அதுல நேரடியாக இசைக்குழுவோடையும் நீங்கள் பக்கவாத்தியங்களோடையும் செய்திருப்பீங்க. அதே நேரம் இப்போது ஒளித்தட்டு மூலம் ரெக்கார்டிங் மூலம் எல்லாம் செய்கின்ற அதில் இருக்கின்ற நன்மைகள் தீமைகள் அதை பற்றி இப்ப இருக்கும் மாணவர்களுக்கு வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு நீங்கள் கூற விரும்பும்? அது டான்ஸ் டீச்சர்ஸுக்கு தெரிஞ்சதுதான். ஒரு செட்டா ஆல்ரெடி ரெக்கார்டட் மியூசிக்கானா அப்படியே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதே போய் அப்படியே ஒப்பிக்கலாம். ஆனா அதுல ஒரு டென்ஷன் இல்லை. லைவ் மியூசிக்னா எல்லாரும் அப்படியே ஒரு 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 ஹெல்தி டென்ஷனோட எல்லாம் போகணுமே. அதுவே ஒரு மெருகூட்டும் அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கு. அந்த லிட்டில் பிட் ஆஃப் அன்னோன், ரைட்? எல்லாமே ஃபுல்லா 100% செட்டா வச்சிருக்காம அதுல ஒரு அதுல அந்த சஞ்சாரியில போகல ஒரு ஆவர்த்தனம் கூட வாசிக்கிறது, அங்க இங்க போறது வாரது, அந்த கொஞ்சம் இதுல எல்லாம் அதுக்கு எனக்கு என்னமோ அது மெருகேற்ற மாதிரி தான் இருக்கும். சரி 10 தடவை தான் அதுல ஒரு 11 போச்சு, ஒருத்தர் பார்த்தாங்க இதுனாங்க, அது கூட ஒரு அழகாத்தான் நான் பாக்குறேன். அந்த டென்ஷன் அதுல இருக்கிற அந்த பக்கவாத்தியம் லைவா வாசிச்சு அதுக்கு இருக்கிற அனுபவமே அதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் தனியா. போன பிறவில புண்ணியம் செய்தாதான் அந்த வாத்தியங்களுக்கு அப்படியே நீங்க மடிக்க வருவீங்க. இடர்பாடுகள் நிறைய இருக்கு. அந்த கலைஞர்கள் அந்த செலவு எல்லாமே அவங்க சேர்ந்து இருந்தோம், உங்களுக்கு ஆதரவா இருக்கணும், நிறைய இருக்கு. நிறைய விதமான நல்ல அனுபவங்களும் இருக்கு, சுமாரான அனுபவங்களும் இருக்கு. ஆனா அந்த லைவ் மியூசிக்ன்றது இட்ஸ் சம்திங் எல்ஸ். அதுக்கு ஆடுறது. மிக அழகான கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு மிக்க மிக்க நன்றி டீச்சர். எனது நேர்காணலை தொடர்ந்து திவ்யா சுஜன் அவர்களிடம் நான் கையளித்துக் கொள்ளுங்கள். ஆமாம், எனக்கு நிச்சயமாக இன்னும் ஒரு சில நிமிடங்கள் வேண்டும். நான் குறிப்பிட்டையாக வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன. என்ன சொல்றது, இத்தனைக்கும் மேலாய் பல விடயங்களை நாங்கள் பேசினோம். அத்தனைக்கும் ஆதாரமாய், அதாவது கல்வி கலை இரண்டிலும் நீங்கள் ஒரு சிறப்பான இடத்தினை நீங்கள் வகித்து, அதாவது நீங்கள் உணர்ந்து நீங்கள் விரும்பி உங்களுக்குள் ஒரு ஆசை வந்து செய்வதற்கு மூலமாக வித்தாக இருப்பது நிச்சயம் உங்களது பெற்றோர்களை குறிப்பிட்டாக வேண்டும். உங்கள் தாயார் கலைத்துறையின் மீது அதீத நாட்டம் கொண்டவர். அதே போல பேராசிரியர் சந்திரசேகரம் ஐயா என்றால் தெரியாதவர்கள் இருக்க முடியாது. அத்தனை தூரம் ஒரு கல்விமான். இதே மாதிரி உங்களது தாத்தா சுவாமிநாதன் ஐயா அவர்களுக்கும் நமது யாழ்ப்பாணத்தில் இருந்த ராமநாதன் நுண்கலை கல்லூரிக்கும் இடையில் என்ற தொடர்பினை நாங்கள் ஞானச்சிப்பி நிகழ்ச்சியினூடாக நிச்சயம் பதிவிட வேண்டும் என்று விரும்புகிறேன். நன்றி, அந்த வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி. சுருக்கமா சொல்லிடுறேன். அது ராமநாதன் ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமி ஆரம்பிச்ச போது அம்மாவோட அப்பா சுவாமிநாதன் நீங்க குறிப்பிட்ட மாதிரி அவர் நல்லா பன்னிசை சின்ன வயசுல இருந்து 3 மணிக்கு ஒளிம்பி போய் 5 வயசுல இருந்து பன்னிசைய ஓதுவார்ட்ட கற்றவர். ரேடியோ ஸ்லான்ல எல்லாம் பாடியிருக்கேன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்ப அவர் தேவாரம் பாடி தேங்காய் உடைச்சு அன்றைக்கு அவர் அதுல இருந்திருக்கிறாருன்றது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. அண்ட் அதுக்கு பிறகு அப்பா
கலம்பு யூனிவர்சிட்டியில இருந்து யாழ்ப்பாணத்துல அந்த நேரத்துல கல்வியற் புலம் இல்லை. அப்ப கல்வியற் புலம் மற்ற புலங்கள் வந்து அது மெடிசனா இருக்கட்டும், லா என்னவா இருந்தாலும் அது மாணவர்களுக்கு இலவல் எடுத்த பிறகு மாணவர்களுக்கு கல்வி புகற்ற ஒரு துறையா இருக்கு. கல்வியற் புலம் மட்டும் ஆசிரியர்களை கற்பிக்கிற ஒரு துறை. அது மட்டும்தான். பிஎட், எம்எட், எம்ஃபில், பிஹெச்டி அதெல்லாம். அப்ப ஆசிரியர் இது நாங்க ஆசிரியர் சங்கம் நீங்க அமைச்சதே ஆசிரியர்களை வளப்படுத்துறதுக்கு முண்டா கொண்டு வரோம். அது ஒரு மகத்தான சேவை. அது இந்த இடத்துல சொல்ல வேணும் திவ்யா, உங்களுக்கும் நிரஞ்சனாக்கம். அதை நீங்க செய்கிற சேவை வந்து இது இப்ப நான் சொல்ற குறிப்புகள் மாதிரி ஒரு காலத்துல அது அந்த நாட்டிய வரலாற்றுல இட்ஸ் ஆல்ரெடி ரிட்டன். அது நீங்க என்ன வயசுல சின்னவங்க என்ன விட பட் நீங்க செய்யறது ஒரு பெரிய விஷயம். அடுத்தது என்னன்னா, அப்ப யாழ்ப்பாணத்துக்கு கல்வி ஏற்படுத்த கொண்டு வரணும், ஆசிரியர்களை வளப்படுத்தணும் என்ற நோக்கத்தோட யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன்ல கொஞ்சம் தடைகள் அதுகள் எல்லாத்தையும் மீறி அவர் கொஞ்சம் ஒரு அடமெண்ட்னு கூட சொல்லலாம். தனக்காக எதுவும் செய்ய மாட்டார், மற்ற இந்த பொது நலத்துக்காக தலையே போனாலும் செய்யணும் நிக்கிற ஒரு ஆசிரியர். எத்தனையோ மாணவர்கள் இப்ப அங்க இலங்கையில பெரிய பெரிய இடத்துல இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் இது பெரிய சம்சாரம் சொல்றது அப்பாவை ஃப்ரம் மண்டூர். ஹீஸ் ஆக்சுவலி நான் வந்து வடக்கையும் கிழக்கையும் முனைக்கிற ஒரு அது அம்மா அப்பா அந்த கல்யாணம் வந்து ஒரு வித்தியாசமான கல்யாணம். பேசி செய்த கல்யாணமா இருந்தாலும் மட்டக்கிளப்புல நான் மட்டக்கிளப்ப மாப்பிள்ள எடுத்திருக்கிறார். அதை பெருமையா சொல்லிக் கொள்வேன் நான். அப்ப அந்த அந்த அவர் வந்து யாழ்ப்பாணத்துக்கு இதை கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்து 78 நினைக்கிறேன். தென் ராமநாதன் அகாடமி வந்து ஆட்டானமஸா இருந்தது, தனித்துவமா இயங்கி கொண்டிருந்த ராமநாதன் கல்லூரிக்குள்ள. அப்ப அம்மாவோட சின்னம்மா திருமதி அருணாசலம் அவர்கள் அதிபரா இருந்து நல்லா நடத்திட்டு வந்தாங்க. இனி அதை அஃபிலியேட் பண்ணினேன் யூனிவர்சிட்டியோட. அப்ப அந்த யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் பண்ணி அதுக்கு ஒரு யூனிவர்சிட்டி டிகிரி கொடுக்கணும்ன்ற அந்த முன்னோடிகளா அது யோசிச்சவர்ல ஒரு 3 பேர்ல அப்பா ஒருத்தர். அதுக்கு பிறகு அந்த எஸ்தெட்டிக் எஜுகேஷன்ல எஸ்தெட்டிக் எஜுகேஷன் பிலாசபி, எஜுகேஷன் சைக்காலஜின்னு சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அதுல அந்த எஸ்தெட்டிக் எஜுகேஷனும் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் அட் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜாஃப்னாக்ல தான் வரும். அப்போ ஒரு காலத்துல அப்பா ஹெட் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் யாழ்ப்பாணத்துல இருக்கல நுண்கலை ராமநாதன் அகாடமி வாஸ் டிரெக்ட்லி அண்டர் அப்பாஸ் கைடன்ஸ். அது 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 எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். அதுல ஒரு தொடர்பு இருக்கு, அதுல ஒரு பங்கு இருக்குன்னு நினைக்க நிகழ்வா இருக்கு. அதை நினைச்சு பார்க்க. அதுல இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னன்னா, அந்த சரி இப்ப நினைச்சாச்சு. அதுக்கு பிறகு கிராஜுவேஷன் வந்து புறமா நடந்துட்டு இருந்திருக்கு. அது அந்த கிராஜுவேஷன் இங்க வந்து க்ளோக் போட்டு கேப்பெல்லாம் போட்டு மற்ற பட்டதாரிகளோட போகணும்ன்ற ஒரு கருத்துக்கு எதிர்ப்பு இருந்துச்சு மற்ற துறைகள்ல இருந்து. அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஏண்டா நாங்க லெவல்ல கணக்கு ரிசல்ட்ஸ் எல்லாம் எடுத்து வேற வேற விஞ்ஞான துறைகளுக்கு போனோம். அப்ப அப்பா மாதிரி ஆக்கள் இருந்து அந்த கலைகள் வந்து எந்த விதத்திலையும் கலைகளை வந்து இந்த சப்ஜெக்ட்ஸுக்கு மேல போடலாமே தவிர அதுக்கு சமானம் வேற இல்லைன்றத விளங்கப்படுத்தி அவ்வளவு ஒரு பக்தி கலை மேல. அவர் வந்து நாட்டிய சாஸ்திரத்தை ஒரு லெக்சர் கொடுத்தா அம்மா சொன்னா யார் ஓடி போய் கேட்டாங்க, சார் உங்களுக்கு ஆட தெரியுமான்னு. அதுக்கு அம்மா ஜோக்கா சொல்ல, உங்க அப்பா ஆடினா எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு. லைக் அவ்வளவு தரோவா. கலைகள்ல அப்படி ஒரு ஒரு பக்திமான். தந்தையார் ஒரு பொதுப்பணிகளில் இருப்பவர் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். அந்த உதிரம் தானே உங்களுக்குள்ளும் இருக்கும். அதனால் தானோ என்னவோ நீங்கள் பொதுப்பணிகளில் அத்தனை ஆர்வமாக இருந்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே இதுல குறிப்பிட வேண்டும் என்றால் ஆர்ட் தெரபி செஷன்ஸ் என்று சொல்லிட்டு நீங்கள் அந்த பெண்களுக்காகவே சம்பந்தமான பல விடயங்களை நீங்கள் கலையினூடாகவும் உங்கள் யோக பயிற்சியினூடாகவும் கொடுப்பது மட்டுமல்லாமல் ஒரு பின்தங்கிய அல்லது கிராமத்தில் இருக்கின்ற ஆசிரியர்களை நீங்கள் வளப்படுத்துவதற்காகவும் உங்கள் சேவைகளை பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பற்றி குறிப்பிட வேண்டாம் என்று நீங்கள் விண்ணப்பித்தாலும் குறிப்பிட வேண்டிய கடமை ஒன்று எங்களுக்கு இருப்பதாக நாங்கள் எண்ணுகிறோம். அதே போலத்தான் நீங்கள்
உங்களை பார்த்தாலே தெரியும் இத்தனை தூரம் நீங்கள் எளிமையானவர், எளிமை விரும்பி என்று. அந்த எளிமை விரும்பி என்பது எங்கே தொடர்பு படுத்துகிறது என்றால் இந்த இயற்கையோடு எங்களை தொடர்பு படுத்துகிறது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற விடயங்கள் தான் எங்களுக்குள்ளேயும் இருக்கிறது, உள்ளம் புறமும் ஒன்றாக இருப்பதனை தொடர்பு படுத்துவதாக இருக்கிறது. அதனை முன்வைத்த விதத்தில் இயற்கையோடு, இயற்கை சார்ந்த விடயங்களோடு நாங்கள் வாழ வேண்டும் என்றே நீங்கள் ஒரு திட்டத்தினையும் அமைத்திருக்கிறீர்கள். அதனை பற்றி நிச்சயம் நீங்க குறிப்பிட்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சி. ஸோ போர்க்காலங்கள தான் இந்தியன் சொல்லுவாங்க, we are out of India but India is not out of us. இங்க இருக்கிற NRIs அந்த மாதிரி நாங்க வெளிநாடுகள் இருந்தாலும் எங்க ஊர் வந்து நாங்க தான் வெளிநாட்டுல இருக்கோமே தவிர உடல் தான் வெளிநாட்டுல, உயிர் அங்கதான் இருக்கு. ஸோ இந்த கொஞ்சம் அமைதி நிலவர காலத்துல நான் போய் இருந்த காணி அதுல எல்லாம் பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. இப்ப அதுல அதுக்கு என்ன ஒரு ஹீலிங், பட்ட கஷ்டத்துக்கு அதுக்குள்ள ஸ்டெப் பண்ணினோன்னு ஒரு ஹீலிங் வரணும் எல்லாருக்கும். இந்த மாதிரி மூலிகைகள், அந்த மருத்துவ குணங்கள், அந்த மருந்தே உணவாகன்றதான் எங்க உணவு பழக்க வழக்கம். அதை பேஸ் பண்ணி ஒரு மூலிகை தெரிஞ்சாக்கள், ஆயுர்வேதம் தெரிஞ்சாக்கள் அவளோட எல்லாம் கழிச்சு நோட்ஸ் எல்லாம் எடுத்து அதெல்லாம் தயாரா இருக்கு. ஒரு ஆர்டிஸ்ட் வில்லேஜ், ஒரு மூலிகை தோட்டத்துல, எங்க வீட்டுக்கு பேரு சிவஸ்தான், அப்பா அம்மா சுவாமிநாதன் வச்ச பேர் சிவஸ்தான். சிவஸ்தான் ஹெர்பல் கார்டன் அண்ட் ஹெல்த் ரிசார்ட் வித் ஆர்டிஸ்ட் வில்லேஜ். அதுதான் அந்த இது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், சவுத் ஆஃப் சென்னையில ஒரு ஆர்டிஸ்ட் வில்லேஜ் ஒன்று இருக்கு. ஒரு இடத்துல போனா ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும் இல்லையா, நாங்களா எல்லாத்தையுமே யோசிக்கிறது இல்லை. பட் அது எங்களோட யாழ்ப்பாணத்துல கொண்டு வந்து தட்சண கைலாயம் அது சொல்றீங்களா? ஸோ அந்த மாதிரி இப்போ ஓரளவுக்கு அந்த வீடெல்லாம் திருத்தி எடுத்து இந்த ஆர்டிஸ்ட் வந்து தங்குற மாதிரி எல்லாம் வசதி இருக்கு, வசதியா தங்கிட்டு போற மாதிரி. அது அதை என்கரேஜ் பண்றதுக்கு அது வருகை தர ஆசிரியர் இருக்கலாம். சி வி சந்திரசேகர் யாழ்ப்பாணத்துக்கு வந்து போது யோசிச்சேன், சார் அடுத்த முறை வரும்போது இங்க தங்கலாமே அந்த மாதிரி. அதை அமைச்சு கொடுத்து அந்த மூலிகை தோட்டம் பின்னாலே இருக்கும். அப்ப மூலிகை தோட்டத்துல போய் அதுல இருக்கிறது, அதுல ஒரு எலக்ட்ரிக் கெட்டில வச்சு அதுல அந்த மூலிகையை எடுத்து அதுக்கான நோட்ஸ் இருக்கு. எதுக்கு என்ன, இன்னைக்கு தொண்டை அரிப்பா இருக்கா, இல்லாட்டி கொஞ்சம் ஒரு ஈச்சியா இருக்கா, அதுக்கானதுகள் எடுத்து தாங்களே போட்டு குடிச்சிட்டு போற மாதிரி. கேட்டு எந்த நேரமே திறந்திருக்கவனும், அந்த காலத்துல பூட்டி வைக்கிறது பல காரணங்களுக்கெல்லாம் பூட்டி வச்சிருக்கலாம், இப்ப திறந்திருக்கவனும் எல்லாரும் வரக்கூடியதா இருக்கணும் அந்த மாதிரி. இப்ப ஒரு போர்ஷன்ல அந்த வீட்டுல ஒரு போர்ஷன் எல்லாம் ரீஃபர்பிஷ் பண்ணி எடுத்துட்டு அந்த போர்ஷனையும் திருத்திட்டு அதுல இப்ப யாரையும் வறுமையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆக்கள் தேடினா போது ஒரு பல விதமான ஆக்கள் வந்துச்சுன்னா அதுல நான் குறிப்பா இருக்கிறது வந்து ஒரு பெரிய பாரம்பரிய நாதஸ்வர வித்வானோட பேரன் ராஜ்நீலன்னு சொல்லிட்டு, அவரை கூடியதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நல்லா சத்தமா ஊதி ப்ராக்டிஸ் சாதகம் பண்ணுங்கன்னு சொல்லி நல்ல என்கரேஜ்மெண்ட் பண்ணலாமா, எங்கனவோ பண்ண நல்லா தாராளமா பண்ணுங்க, அந்த முன்னால இருக்க குந்துல ஒரு இதை பாய போட்டுட்டு நல்லா வாசிங்கன்னு சொல்லி அதுவே ஒரு சந்தோஷமா இருக்கு. அப்படி அவரை அந்த மாதிரிதான் நான் வந்து அது இப்ப கோயில்கள் எல்லாம் பூட்டி இருக்கும், நீங்க ஒண்ணும் தர வேண்டாம், நீங்க ஒரு காலத்துல நல்லா இருப்பீங்க, அப்பதான் அந்த மாதிரி எல்லாம் என்கரேஜ் பண்ணி அப்படி அது ஒரு ஆரம்பம். இப்ப ஆரம்பிச்சாச்சு, இதுதான் ஆரம்பம். தோட்டக்காணியில ஒரு அமைதி பூங்கா உண்டு, எல்லாரும் வந்து போற மாதிரி. இல்ல ஒரு வைரவர் கோயிலுக்கு ஒரு கிணறு இருக்கு, வைரவர். ஆக்சுவலி இந்த தருணத்துல நான் வந்து நினைவுல வந்து யாழ்ப்பாணத்தின் இலங்கையின் திருவையாறுன்னு சொல்ற அளவுக்கு சொல்ல தோணும் எனக்கு. அதுக்கு ஒரு பின்புலம் இருக்கு. அது ஒரு காலத்துல ராஜதானியா இருந்தது. 14ஆம் நூற்றாண்டு 1213 இருந்து காளிங்கராயர் இருந்த ஒரு சிற்றரசன் வந்து யாழ்ப்பாண சாம்ராஜ்யத்தை அமைச்ச கிராம முனிவர். அப்படி ஒரு அப்ப அதனாலதான் நாதஸ்வர கலைஞர்கள் அந்த கல்யாண மணவரை சோடிக்கிற ஆக்கள், கல்யாணத்துக்கு மங்களகரமானதுக்கு சமைக்கிற ஆக்கள், லைக் பண்டாரம் சொல்ற அந்த மாதிரியான நிறைய கலைஞர்கள் சூழ்ந்த கிராமமா அது இருந்ததுக்கு அதுதான் காரணம். 700 வருஷங்களுக்கு முன்னால அந்த காளிங்கராயர் கனால் என்ற ஒண்ணு இப்ப கால்வாயின்னு சொல்லி எல்லாம் நீங்க எல்லாம் வருது இந்தியால, அந்த அதே ஃபேமிலி அப்படி இருந்ததுனாலதான் அந்த அந்த நினைவுல சுத்தி ஒரு அப்ப அது அந்த காலத்துல அப்படி இருந்ததால இந்த காலத்துல ஒரு சின்ன விதத்துல அது
அமைஞ்சதுன்னா நல்லா இருக்குமன்றது இந்த இது. நிரஞ்சனா இந்த சங்கம் மூலமா நான் தெரிஞ்சு கொண்ட பெரிய ஒரு விடயம் என்னடா, நிரஞ்சனா அந்த இனிவியம் பதியை சேர்ந்தவரிடம் இந்த உறவினர் என்றதையும் எனக்கு பெருமையா சொல்லிக் கொள்றேன். ஆனபடியே இன்னைக்கு கைகோத்து அந்த ஆர்டிஸ்ட் வில்லேஜ் அந்த அதுகள்ல எல்லா கலைஞர்களும் வர வேணும், அது அதை அனுபவிக்கணும்ன்றது ஒரு ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். அதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. வந்து தங்கி அனுபவிச்சு இருந்து ஒரு கிரியேட்டிவ் ஸ்பேஸா இருக்கும், ஒரு அமைதியான இடமா இருக்கும். வேப்பமரம், மாமரம், பலாமரம் அதுகள் மத்தியில தென்னமரம் மத்தியில இருந்து அதுல ரசிச்சு அனுபவிச்சுட்டு அமைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு. இந்தியாவில் பலரது உழைப்பின் பேரில் ஒரு தட்சண சித்ரா ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இங்கு ஒரு தனி மனிதராக, ஒரு தனி ஒரு ஆளாக இருந்து நமது நாட்டில் ஒரு மிக மிக பொக்கிஷமான ஒரு விடயத்தினை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அது ஒரு கலைஞர்களை சார்ந்தது என்பது மட்டுமல்ல, இங்கு இருக்கின்ற அதாவது இந்த நாட்டின் ஒரு செழிப்பை கொண்டு வரக்கூடிய ஒரு விடயத்தினை தான், இது ஒரு மிகப்பெரிய விடயத்தை, அரிய ஒரு விடயத்தினை நீங்கள் செய்கிறீர்கள். இதே போல பல விடயங்கள் இந்த காலத்தில் கூட யாழ் மண்ணில் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. சில கோவில்கள் அவ்வாறான செயல் திட்டங்களை இப்பொழுது இந்த காலத்தில் கூட முன்னெடுத்து செல்கின்றது. அது போலத்தான் உங்களுக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்கிறது. நீங்கள் ஒரு பாடசாலையை, ஒரு வைத்தியசாலையை, ஒரு கோவிலை அமைக்க வேண்டும் அல்லது வடிவமைக்க வேண்டும் என்ற ஆசைகள் கூட உங்களுக்கு பலதும் இருப்பதாக நாங்கள் அறிந்து கொண்டோம். அதில் கூட ஒரு விடயமாக கூட இந்த இனிவில்லில் நீங்கள் அமைக்கின்ற அந்த அரிய ஒரு ஸ்தலம் என்று கூட குறிப்பிடலாம். அதனை உண்மையிலே அது ஒரு திருத்தலமாகத்தான் அமைய இருக்கிறது. அதற்காக நாங்கள் உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக நிச்சயமான ஆதரவு உங்களுக்கு என்பதை விட இது ஒரு பொதுப்பணி, அது எல்லாருக்கும் சார்ந்ததாக, அது நிச்சயம் நாங்கள் எங்களது ஆதரவு நிச்சயம் அது அந்த இடத்திற்கு இருக்கும். அதே போல நீங்கள் என்ன சொல்றது, உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர்கள் சங்கத்தின் நோக்கங்களும் கூட அதுவாகத்தான் இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்ட நாங்கள் தத்துவம் பற்றி இந்த செவ்வியில் பேசவில்லை, ஆனால் ஒவ்வொரு பதிலிலும் தத்துவார்த்த ரீதியான பதில்கள் தான் உங்களிடம் இருந்து கிடைக்கப்பெற்றன. மீண்டும் ஒரு முறை முதலில் இருந்து கேட்டால் தெரியும், ஒவ்வொரு பதிலிலும் இத்தனை ஆழமான தத்துவத்தினை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள் என்பது. இது நிச்சயமாக இளங்கலைஞர்களுக்கும் இந்த செவியை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் போய் சேரும். பல காலங்களுக்கு அது அவர்கள் செவிகளை எதிரொலித்துக் கொண்டிருக்கும். எவ்வாறு உங்களுக்கு பல விடயங்கள், நீங்கள் சேகரித்த விடயங்கள் உங்களை இன்னும் இந்த கலைப்பணியில் மட்டுமல்ல சமூக பணியில் உங்களை எவ்வாறு ஈடுபடுத்துகின்றதோ அது போல இளங்கலைஞர்களுக்கு ஒரு முன்னோடியாக இந்த செவ்வி இருக்கும் என்றும் நாங்கள் நம்புகிறோம். எனவே நீங்கள் உங்கள் கற்கையையும் தேடலையும் இன்னமும் நிறுத்தவில்லை. இந்த பொது முடக்க காலத்திலும் நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்ற விடயங்களில் முக்கியமாக குறிப்பிட வேண்டும் என்றால் சமஸ்கிருத மொழியையும் களரியையும் குறிப்பிடலாம். ஆகையில் ஒரு பல நடன நிகழ்வுகளுக்கும் கச்சேரிகளுக்கும் முதன்மை விருந்தினராக சிறப்பிப்பவர், நாட்டிய போட்டிகளுக்கு நடுவராக பணியாற்றுபவர், ஒரு நல்ல கலைஞர், நல்ல விமர்சகர், தமிழ் மீது அதீத ஆர்வம் கொண்டவர், ஆராய்ச்சியாளர், யோக கலை மட்டுமல்லாமல் நாட்டிய கலை மட்டுமல்லாமல் வாஸ்து சாஸ்திரம், திருத்தலங்கள் என பன்முகப்பட்ட விடயங்களை தன்னகத்தே கொண்ட ஒரு நல்ல ஒரு மூத்த நடன ஆசிரியர், கலைஞர். இன்று நமது ஞானச்சிற்பியின் பாகம் 49 ஊடாக இணைந்திருந்தார். இந்த நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்வதற்கு முன்னதாக ஆமாம் வழமை போலவே ஒரு சில நிமிடங்கள் உங்களிடம் தருகிறோம். இந்த நாட்டிய உலகத்தில் இன்னும் ஏதேனும் நீங்கள் தெளிக்க விரும்புகிறீர்கள்? ஏதேனும் இந்த ஞானச்சிட்டு நிகழ்ச்சியினூடாக உங்கள் சொல்ல விரும்பினால் ஒரு சில நிமிடங்கள் உங்களுக்கு. நான் சொல்ல விரும்புறது, திரும்ப இந்த அகில இலங்கை பரதநாட்டிய ஆசிரியர்களை உலகத்துல இருந்து எத்தனை அந்த ஒரு ஊற்றுல இருந்து பல கிளைகள் வந்து பல நாடுகள்ல தாவி பாய்ந்து கொண்டிருக்குது. என்ன அறிமுகப்படுத்தின இந்த சங்கத்துக்கு அறிமுகப்படுத்தினது மகாலட்சுமி, பக்கத்து வீடு நினைவில்ல டென்மார்க்ல இருக்கிற அப்பவும் ஒரு நன்றி சொல்லி இதுல இந்த சங்கம் மேன்மேலும் வளர வேணும். இது ஒரு அருமையான ஆரம்பம். அதுக்கு ஒரு வயசு, அந்த ஒரு வயசுல அதோட அச்சீவ்மெண்ட்ஸா லைக் அவ்வளவு நேர்த்தியா நடத்தி கொண்டிருக்கிறீங்க. நீங்க இந்த இன்டர்வியூவை ஆர்கனைஸ் பண்ற விதமே அது ஒரு அவ்வளவு ப்ரொஃபஷனலா இருக்கு. அது இந்த டீம், நீங்க 2 பேரும் நிரஞ்சனாவும்
திவ்யா, உங்களுக்கு சகல ஒத்துழைப்பும் இந்த சங்கத்துக்கு என்னால முடிஞ்ச அத்தனையும் பண்ணுவேன் என்ற அவ்வளவு நம்பிக்கை உங்க 2 பேர்லயும் இருக்கு. அதை நீங்க you have earned it. அதுதான் ஒரு செய்தியா சொல்லி மற்ற ஆசிரியர்களும் இதுக்கு அவரால் முடிந்த அத்தனை உதவியும் செய்து மென்மேலும் வளர்ந்து இது ஒரு பெரிய ஒரு என்ன பரதநாட்டியம் இலங்கை தமிழ் மக்கள் மத்தியில இருக்கிற அளவுக்கு வேற சமூகங்களை நான் பார்க்கல. அது சிலவுல யோசிச்சு பார்ப்பேன். யாழ்ப்பாணம் எத்தனை உலகத்துல எத்தனை ஊர் இருக்கு, அந்த ஊர்ல ஒரு பேர், அந்த பேருக்கு ஒரு வாத்தியத்தின பேரை வச்சது யாழ்ப்பாணம்ன்றது எப்படி அமையும்? அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அப்புறம் மீன்பாடு, தேன்னாடம், மட்டக்களப்பு, அதெல்லாம் ஒரு கலைகளோடையே ஊறி வளர்ந்த நாங்க. அது இப்படியான ஒரு சங்கம் இது வரைக்கும் இல்லைன்றதை அதை பற்றி நாங்க யோசிக்கல. இப்ப நாங்க மெட்டாக்கள் நீங்க அதை யோசிச்சு அதை நடத்துறதுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துகளையும் ஆதரவையும் நான் மட்டுமில்ல எல்லா சங்கத்துல இருக்க எல்லாரும் தெரிவிச்சு உங்களுக்கு தர வேணும்னு வேண்டிக் கொள்றேன். அந்த சிவகாமி தாயையும் வேண்டி இந்த நேர்காணலுக்கு மிக்க மிக்க நன்றி. இந்த செவ்வியினூடாக நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயமும் கூட அதுதான். அதாவது நாங்கள் நோக்கம் கருதி ஓடக்கூடாது. எங்களுக்குள் இருக்கின்ற தேடலும் எங்களது ஆர்வமும் எங்களது விருப்பமும் எங்களை இயக்கி கொண்டிருக்கும். அந்த இயக்க பாதையில் இந்த படைப்பு துணை நிற்கும். அந்த துணையில் வெற்றி நிச்சயம் என்பது. அது போலத்தான் இந்த உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர்கள் சங்கத்தினையும் நாங்கள் இளம் கலைஞர்களை முன்னிறுத்தியும் பல உங்களை போன்ற மூத்த நடன ஆசிரியர்கள் செய்கின்ற அரும் பணிகளை நாங்கள் சேகரித்து கொடுக்க வேண்டும். ஒரு தேனி போல சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். சேகரித்து நாங்கள் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பெரும் அவாவினால் நாங்கள் ஆரம்பித்த இந்த நிகழ்வு நிச்சயமாக இந்த சங்கம் நிச்சயமாக எங்களது குருநாதரின் பரிபூர்ண ஆசிகளால் இயங்கிக் கொண்டிருப்பதாகத்தான் கருதி ஒவ்வொரு நடன ஆசிரியர்களும் உங்களை போன்ற மூத்த நடன ஆசிரியர்கள் எங்களுக்கு தரும் அத்தனை பாராட்டுதல்களையும் குருவின் பாதத்தில் சமர்ப்பித்து மகிழ்கிறோம். இன்னமும் நாங்கள் செய்ய வேண்டிய எத்தனையோ விடயங்கள் தனித்து அல்ல, ஒவ்வொரு கலைஞரும் சேர்ந்து ஒவ்வொரு கலைஞர்களையும் இருக்கிற கடமை. இன்று நீங்கள் இணுவிலும் பதியில் நீங்கள் அமைக்கின்ற அந்த ஆலயம் என்று குறிப்பிடலாம். இப்பவே அந்த ஆலயத்தை ஒரு கலைஞனின் கடமையாக நீங்கள் உணர்கிறீர்கள். ஒவ்வொரு இருக்கின்ற விடயங்களை இல்லை என்று கருதாமல் இருக்கின்ற விடயங்களை போற்றி போற்றி அதை நாங்கள் அதுக்கு நன்றி உணர்வோடு இருக்கின்ற அந்த தன்மையை இந்த செவ்வியின் ஊடாக நாங்கள் தெரியப்படுத்த வேண்டியும் இருக்கிறது. ஒவ்வொரு விடயங்களை சொல்லும் பொழுதும் இவ்வளவு இருக்கிறதே என்று வியந்து அதனை போற்றி அதனை அனுபவித்து அதற்கு நன்றியாக இருக்கும் பொழுது அதிலிருந்து இன்னும் எவ்வளவு விடயங்களை செய்யலாம் என்ற ஒரு பாதை எங்களுக்கு தெரிகிறது. அதைத்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த செவ்வியினூடாக உங்களிடம் இருந்து நாங்கள் பெற்ற விடயமும் அதுவாகவே இருக்கின்றது என்பதனை ஒரு சாரமாக கூறி இத்தனை மணி நேரமாக எங்களோடு இணைந்து இன்னும் நிறைய கேட்கலாம். ஒரே ஒரு விண்ணப்பத்தினையும் இந்த செவ்வியினூடாக முன்வைக்க விரும்புகிறோம். நாங்கள் மாதம் தோறும் நடாத்தி வருகின்ற நாட்டியத்தின் உயிர் சக்தி போன்ற நிகழ்வுகள் அனைத்து கலைஞர்களுக்கும் பயனுறும் வகையில் விரிவுரையாக நடைபெறுகின்றது. அதே போல இளங்கலைஞர்களுக்கு பயனுறும் வகையில் நீங்கள் உங்கள் ஆராய்ச்சிகளையும் எங்களுக்கு ஒரு விரிவுரையாக அமைத்து தர வேண்டும் என்பதனையும் ஒரு விண்ணப்பமாக இந்த இடத்தில் முன்வைத்து உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர்கள் சங்கத்துக்கு நீங்கள் தருகின்ற ஆதரவும் அன்பும் மிக மிக பொக்கிஷமாக நாங்கள் கருதி உங்கள் பாதங்களை பணிகிறோம். ஆமாம், நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த செவ்வியினோடு பல விடயங்களை பேசியிருந்தோம். உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர்கள் சங்கத்தின் நோக்கமும் செயல்பாடுகளும் கூட அவ்வகையில் தான் அமைந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு கலைஞனதும் உணர்வாகவும் கடமையாகவும் தான் எண்ண வேண்டும். இந்த நாட்டின் கலை வளர்ச்சிக்கு உதவுவதற்கு ஒவ்வொரு கலைஞரும் தாமாக முன்வர வேண்டும். அந்த வகையில் நம் இலங்கை கலைஞர்கள், வெளிநாடுகளில் புலம்பெயர்த்திருக்கின்ற கலைஞர்கள் அத்தனை பேரும் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு உணர்வு இருக்கிறது. நமது நாட்டோடு ஒரு தொடர்பாடல். இன்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள் உங்கள் உறவினரை நான் சந்தித்தேன் என்று. இது போல பல நடன ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் நட்புகளை சந்திக்கிறோம், எங்கள் உணர்வுகளை சந்திக்கிறோம். மீண்டும் நமது மண்ணோடு ஒரு தொடர்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றீர்கள் இந்த சங்கத்தினோடாக என்ற பல வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். எங்களுக்காக இந்த சங்கத்துக்காக வழங்கிய அத்தனை வாழ்த்துக்களை உண்மையிலேயே இது ஒரு குருநாதரின் பரிபூர்ண ஆசிகளில் அமைந்ததாகத்தான் எண்ணுகிறோம் இந்த சங்கம். அதனால் கிடைக்கப்பெறுகின்ற அத்தனை புகழையும் குருவின் பாதத்தில் சமர்ப்பித்து இன்னும் பல விடயங்களை முன்னெடுத்து செல்வதற்கு உங்களை போன்ற மூத்த கலைஞர்கள் எங்களோடு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதனையும் இங்கு தாழ்மையாகவும் பணிவாகவும் தெரிவித்து மகிழ்கிறோம். இத்தனை மணி நேரமாக எங்களோடு இணைந்திருந்த அமெரிக்காவில் இருந்து கலைச்சந்திரா நடன பள்ளியின் இயக்குனர் நாட்டிய ரத்னா கலைமகள் சந்திரசேகரம் அம்மையார் அவர்கள் மிக்க அரிய பெரிய விஷயங்களை எங்களோட பகிர்ந்திருந்தார். அலைகளின் நடுவே இருக்கின்ற ஒரு காந்தார ஸ்ருதி போல இந்த செவ்வியினூடாக
தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தால் ஒரு ஸ்ருதி நாதம் கேட்டுக்கொண்டே இருக்கும். மிகவும் இங்கிதமாகவும் இனிமையாகவும் எளிமையாகவும் அன்பாகவும் எங்களோடு இந்த செவ்வியை வழங்கியிருந்தால் தற்பெருமை என்பது அறவே இல்லாத ஒரு அருமையான கலைஞரை இந்த செவ்வியினூடாக நாங்கள் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. கலை என்பது ஒரு உருவமாய் எவ்வாறு இந்த உடலுக்குள் இருப்பது என்பதனையும் அவரது ஒவ்வொரு பதில்களில் இருந்தும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. தத்துவ விடயங்களை நாங்கள் பேசவில்லை, இருந்தாலும் ஒவ்வொரு பதிலிலும் அத்தனை தத்துவங்களையும் ஆழமாக பொதித்து வைத்த இந்த செவ்வி நிச்சயமாக பல்லாண்டுகளுக்கு பல கலைஞர்களுக்கு உதவும் வகையிலும் இளங்கலைஞர்கள் பயனுறும் வகையிலும் அமையும் என்பது திண்ணம். அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கிறோம். வழமை போலவே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நமக்காக வழங்கிய நமது சங்கத்தின் செயலாளர் திருமதி நிரஞ்சனா சுரேஷ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, வாழ்தல் இனிது கலை இனிது கலைஞர்களாக பிறத்தல் மிக மிக இனிது என கூறி ஞானச்சிப்பி பொன்விழா நிகழ்ச்சியினோடு உங்களை சந்திக்கிறேன். இனிய வணக்கம்.